வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. ஒரு எலியும் நாய் பச்சியும் வருது. இந்த நம்பரு நம்ம யார் கூட சேர, இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்பர் கூட சேரதா இருந்தால் இதுக்கு எலியும் இங்கே பூனையும் வருது, இங்கே நாய் பச்சி வருது, இங்கே பாம்பு பச்சி வருது. அப்போ நம்ம இதுக்கும் இந்த நம்பர் பயன்படுத்தலை. கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கலாம், இல்லை அம்மா மகளாக இருக்கலாம், இல்லை அப்பா மகனாக இருக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்தலை. யாரு கூட போய் இந்த நம்பர் இணக்கமா எடுக்க, கணவன் மனைவி கல்யாணம் முடிச்சுட்டு வந்தவங்க சிலவங்க டைவர்ஸ் கேஸ்ல இருப்பாங்க. அப்படி ஒரு ஆண் வந்திருப்பாரு, என் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும், ஒரு 3 மாசம் 6 மாசம் தனியா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு போன் நம்பரை எடுத்து அவங்களுடைய போன் நம்பருக்கு ஏற்ற மாதிரியே முதல்ல தொடர்பு கொள்ள வச்சிருக்கோம். அந்த மிருகப்பச்சி இருக்கும், மனைவி ஊர்ல இருக்கும், கணவருக்கு அந்த நம்பரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தொடர்பு கொடுத்துருக்கோம். இதே இது சிலவாறு மனைவி வந்திருக்கும், மனைவிக்கு கணவருக்கு ஏற்ற மாதிரி நம்பர் எடுத்து அவங்க கூட அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி இந்த மிருகப்பச்சி மேட்சிங் பண்ணி விடுவோம். கணவருக்கு ஒரு 41 நம்பர் வருது, இவருக்கு ஒரு 46க்கு எலிப்பச்சி வர மாதிரி இவங்க நம்பரையும் அதே மாதிரி எடுத்து கொடுக்கல போன்ல தொடர்புல கொஞ்சம் பாசம் கூடும், அன்மோனியம் கூடும். அதுக்கா பிறகு கணவர் என்ன கையெழுத்து போடுறாரு, அவர் என்ன பச்சை குத்தி இருக்காரு, இன்சியல் மோதிரம் போட்டிருக்காரு, இதெல்லாம் செக் பண்ணி மனைவியா இருந்தா கணவருக்கு மேட்ச் ஆகும். தொடர்புல முதல்ல போன் மூலமா மேட்சிங் பண்ணி விடுறோம். அதுக்கா பிறகு கையெழுத்தும் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு மருமங்களை தேதியும் பண்ணி கொடுத்து சரியாக கொடுத்து நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 4ஆம் நம்பர் வந்துட்டாலே உங்களுக்கு போன்ல பதட்டமாயிரும். இன்றைய இயல்பு வாழ்க்கையில வாழக்கூடாது, நாளைய பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியும். அடுத்த செகண்டுக்கு என்ன செய்ய, அடுத்த செகண்டுக்கு என்ன செய்யன்னு அந்த மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தனிமையில புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. 4ஆம் நம்பர்ல பேர் இருந்தா அவங்க யார் கூட பேசுறாங்கன்னு தெரியாது, தனிமையில புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஒரு மாதிரி யார்கிட்ட போய் பேசுறான் அப்படின்னு எல்லாரும் கேட்கற அளவுக்கு 4ஆம் நம்பர் பேர் வந்துட்டாலும் உங்க போன் நம்பர் வந்துட்டாலும் ஏதாவது ஒரு போன் வந்தா ரொம்ப படபடப்பை கொடுத்துரும். போன் நம்பர்ல அந்த நம்பர் வந்துடக்கூடாது. உங்க பேர்ல அமைக்கையில இந்த ஸ்தான பலத்தை பூரா நம்ம தேவையானதை நிரப்பி தர முடியும். ஆனா போன் நம்பரை எடுக்கையில உங்களுக்கு 10 நம்பர் கவர்மெண்ட் நம்பர், அதுல போய் 12 குழிக்குள்ள தேவையான இடத்துல போய் எழுத்தப்பட முடியாது. இந்த வாக்குல போய் 3 கிரகம் வந்துட்டு இப்ப இந்த 4ஆம் இடத்தை போய் எப்படி நிரப்ப, பூர்வ புண்ணியத்தை எப்படி நிரப்ப, தொழில்ஸ்தானம் ஒன்றும் இல்லாம தவிக்கிங்க, இருப்பு தங்கலை. இதெல்லாம் போன் நம்பர்ல அவ்வளவும் கொண்டு வர்றது மிகப்பெரிய விஷயம். அப்படி கிடைக்கிறது அபூர்வம். ஏன்னா 10 நம்பர் தான் வருது, அதுலவே அவ்வளத்தையும் கொண்டு வர்றது கஷ்டம். போன் நம்பரை ஒரு 50% உங்கள்கிட்ட சென்றதோட சொல்லியிருந்தோம். உண்மையா தான் அதனுடைய நியூமராலஜி நம்பரும் பிரமிடு வந்தாலும் பிரமிடு நம்பர் வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லாம ஒரு சாதனைக்கு தயாராகிட்டீங்க. போகிற பாதை இதான், பேரை சரி பண்ணா பிறகு. ஆனா போகிற பாதையில இந்த இடம் காலியான இடத்த போறோம் போன் நம்பர்ல நிரப்ப முடியாது. கையெழுத்துனா ஒரு 17 எழுத்து 18 எழுத்து கொண்டு வந்தால் தேவையான இடத்த எழுத்த கூட்டல அந்த ஸ்தான பலம் கிடைச்சிடும். 4 7 சம்பந்தப்படுது. அப்ப கால சர்பதோஷம் நம்ம சொல்லியிருக்கோம். 4ஆம் நம்பரு போன்ல வந்துட்டுனா போனை போய் அவங்களுக்கு அட்டன் பண்ணணும். இந்த நம்பர் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, போன் கால் வருது, எதுக்காக பறத்தடிச்சு போய் வேமா எடுத்துக்கிட்டு என்னன்னு ஒரு பதட்டத்துல போன் எடுப்பார். அதுக்கு காரணம் இந்த நம்பர் சம்பந்தப்பட்டால் அந்த மாதிரி பதட்ட நிலையை கொடுக்கும். போன் சம்பந்தமா பேசுறதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஜாதகம் மட்டும்தான் உண்மை, நீங்க அப்படி போன் நம்பர் எடுக்கிறதுனாலும் ஜாதகம் சம்மதிச்சா மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. நல்லா கேட்டுக்கோங்க, ஜாதகம்ங்கிறது உங்களுக்கு விதிக்கப்பட்டு நீங்க பிறப்பு முதல் இறக்கு வரைக்கும் இந்தந்த தசை இந்தந்த சூழ்நிலையை சந்திக்கீங்க. அது நவண்டு போய்கிட்டே இருக்கும். தண்டாளம் ஓடாது, ட்ரெயின் ஓடும். ஓடும் ஒவ்வொரு பொருளும் ஓடாத ஒரு பொருள் தாங்கி கொண்டே இருக்கிறது. இப்படிதான் இயற்கை நடந்துகிட்டு இருக்கு. இரவு பகல், இன்பம் துன்பம் இப்படி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இது பயன்படுத்துறது பூரா ஒரு தண்டாளம் மாதிரி. நீங்க ஒரு சேர்ல போய் கோர போறீங்க, சேர்ல போந்தா சேரு நகலாது, நம்ம தான் அங்கங்க எந்திரிச்சு பயன்படுத்த போறோம். ஆக கடவுள் இப்படித்தான் படைத்திருக்காரு. ஓடாத ஒவ்வொரு பொருளும் இறைவனாக இருக்கிறது, ஓடும் ஒவ்வொரு பொருளும் நமக்கு கண்ணுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஓடாத ஒவ்வொரு பொருளும் இறைவன். அதே மாதிரிதான் நீங்க போன் நம்பர் எடுக்கிறீங்கன்னா போடா பிடிச்சா மலைக்கு நனையாம போகலாம். காலில் செருப்பு போடாம நடந்தீங்கன்னா கால் சுடும் வெயிலுக்கு. காலில் செருப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா சுடாது. அதே மாதிரிதான் உங்களுடைய போன் நம்பரு, உங்களுடைய கையெழுத்து. நீங்க ஜாதகம் மட்டும்தான் உண்மை, ஜாதகத்தை பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஜாதகம் மட்டும்தான் உங்களுக்கு அதுலயும் உங்களுக்கு விதிக்கப்பட்டு அது காட்டியிருக்கோம், அப்பதான் உங்களுக்கு நம்பர் எடுக்க முடியும், இல்லைன்னா உங்களுடைய கையெழுத்தெல்லாம் சரி பண்ண முடியும். அது தப்பு. கடவுளே பிராப்தம் கொடுத்திருக்காரு. உங்க ஜாதகத்துல 1 5 9, 1 உங்க புண்ணியம், 5 தாத்தாவோட புண்ணியம், 9 உங்க அப்பாவோட புண்ணியம். இந்த 3 தான் 1 5 9 சம்மந்தப்படும். இந்த 3ம் வலு இருந்தா தான் உங்களுக்கு அந்த யோகம் ஜாதகத்துல காட்டுது. இதுல நம்ம பேர்ல உங்களுக்கு என்னென்ன ஸ்தான பலத்தை அமைக்கிற மாதிரி ஜாதகத்தை முறை மாதிரி உங்களுக்கு போன் நம்பரை ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க அப்படியே ஒரு உங்களுக்கு 1 5 9 உங்க ஜாதகத்துல கெட்டு போயிட்டு இவர் சொல்ற மாதிரி தான் ஜாதகம் தான் நடந்துகிட்டு இருக்கு,
இதெல்லாம் ஒண்ணு கிடையாது சொல்ற அதே ஆளுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 1, 5, 9 கெட்டு போய் கிடக்கு. அவருக்கு 9ஆம் இடத்தை வலு கூட்டுறதுக்கு புண்ணியத்தை செய்ய வைக்கும். பல பேருக்கு தொண்டு செய்யி, அன்னதானம் கொடு, ஒரு எறும்புக்கு உணவு போடு, டெய்லி ஒரு எறும்பு உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உன் புண்ணிய கணக்கு கூடிரும். அத்தனை ஆன்மாவுக்கு நீ புண்ணியம் சேர்க்கிறன்னு அர்த்தம். அப்ப அந்த புண்ணிய கணக்குனாலேயே இந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தினால அவருக்குரிய இடைஞ்சல புறம் தீர்க்கிறார். நீங்க ஜாதகம் மட்டும்தான் உண்மை, அது சம்மதிச்சாதான் நடக்குன்னு நீங்க சொல்றது தப்பு. இப்ப சொல்ற வந்தது காரணமே விதிக்கப்பட்டபடி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதுதான் ஜாதகம். மதி கடவுள் உனக்கு இதெல்லாம் செஞ்சா உனக்கு இது கிடைக்கும். அப்ப புண்ணியத்தை கூட்டு. போன ஜென்மத்துல நீ புண்ணியம் செய்யல, இந்த ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சு இதெல்லாம் அடைக்கிறதுக்கு வழியை காட்டுறாரு. அப்ப விதியால ஜெயிக்க முடியாத மதியால ஜெயிக்கலாம். இறைவன் கருணை காட்டுறார். உங்களுக்கு இறைவன் பல ரூபத்துல வந்து காட்டிக்கிட்டே இருக்கார். அந்த செயல்பாடைத்தான் இதுல நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாசபரி நாராயணசங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அஸ்ட்ரோ நியூமராலஜி முறையில் உங்கள் செல்போன் நம்பர் சரியா தவறா. கடந்த தொடர்ல புறம் செல்போன் நம்பரை பத்தி விளக்கி இருந்தோம். அதுல எல்லாரும் ஆர்வமா என் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 25 பேர் கிட்ட கால் பண்ணி என் நம்பரை பத்தி சொல்லுங்க, என் நம்பரை பத்தி சொல்லுங்க சொல்லி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தனியா நம்பர் எடுத்து அவங்களுக்கு போன்ல நிறைய பேர் நம்பர் எடுத்து கொடுத்தாங்க. அதுல ஒரு 30 நம்பர் எடுத்து கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். ஜாதக முறையில உங்க பேர்ல இப்படி ரெடி பண்ணி தரமோ, பேரா இருந்தா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். போன் நம்பரா இருக்கல இந்தந்த கரவை அந்தந்த இடத்துல ஸ்தான படத்துல உட்கார வைக்கணும். அதுக்கு அவங்க வெளியே எடுத்து கொண்டு வர சொன்னோம். அவங்க ஒரு கான்டாக்ட் பண்ணி அதை ஒரு 30 நம்பர் எடுத்து கொடுத்து அதுல அவங்களுக்கு சரியான நம்பரை கொடுத்து அதனால பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது பேர் திருத்துறதா நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பேரு திருத்துறத நம்மளா ABCD 26 இடத்துல நம்மளா தயார் பண்ற முறை அது. ஆனா நியூமராலஜி நம்பர் போன் நம்பர் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் சம்பந்தமானது. ஒரு 10 டிஜிட்டுக்குள்ளதான், அந்த 12 கட்டத்துக்குள்ள 10 கட்டத்துல ஒவ்வொரு எழுத்தும் போய் உட்காரும். நம்ம அந்த ஸ்தான பலத்துல போய் மெத்தடுக்கு நம்மளா தயார் பண்ண முடியாது. நீங்க வெளியே எடுத்து கொண்டு வந்து அதை கொடுத்து பல பேருக்கு பண்ணி கொடுத்தோம். அதுல ஒரு மனநிறைவு அடைந்தோம். இன்று போன் நம்பரே நிறைய பேர் பார்க்கல. ஒரு ஷார்ட் வீடியோவை நிறைய பேர் விரும்பி பார்த்தாங்க. ஃபுல் வீடியோவே ஒரு 5000 பேர் பார்த்துருக்காங்க. அதுல அதிகமான சப்ஸ்கிரைபரை பண்ணியிருக்காங்க. போன் நம்பரை அதிகமா விரும்புறதுனால முதல் தடவை அவங்களுக்கு சொன்னதுனால அது பேசிக்க சொல்லியிருப்போம். வள சொல்ற மாதிரி இருக்கு. சொல்றத சுருக்கமா சொல்லாமே, ஷார்ட்டா சொல்லாமே. ஷார்ட்டா பாக்குறவங்களுக்கு ஷார்ட் வீடியோவை தான் பார்க்கணும். சிலவங்க வளவளன்னு பேசுறான்னு நினைக்காங்க. வளவளம் பேசல. உங்களுக்கு ஜாதக முறை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல ஆர்வமா கேட்பீங்க. ஜாதகமே தெரியாம சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நீங்க இதை வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம என்னமோ சொல்றாங்க, ஏதோ நமக்கு இந்த நம்பரை குறை சொல்றாங்களோ, இல்ல நம்ம நம்பர் பாதிக்கப்படுமோ, என்னத்தையோ சொல்றாங்கன்னு சொல்லி வளவளன்னு இருக்கு, எனக்கு புரியல ஐயா அப்படின்னு தட்டி விட்டு போறாங்க. ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு இதை ரசிக்கிறதுக்கு இனிமையா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஒண்ணுமே தெரியாம ஏதோ வாய்க்கு வந்தபடி நீங்க பேசிட்டு போறதுக்காக நான் வருத்தப்படலை. உங்களுடைய நம்பரு சரியான நம்பரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். அதுபோக உங்களுடைய நம்பரு எல்லாரும் விரும்புறதுனால நீங்க 1-2 பேர் தான் அதை மாதிரி தெரிவிக்கீங்க. அத்தனை பேரும் விரும்பி இருக்கிறதுனாலதான் அதுல அவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நான் எதை அதிகமா எடுத்துக்கிறது, அதிகமா விரும்புறதுனாலதான் இதே ப்ரோக்ராம் மறுபடியும் கொண்டு வரோம். அதை எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம அதை எடுத்துக்கணும். 1-2 பேர் தான் நீங்க அதுல புரியாத நீங்க புரியாத அத்தனை பேரும் உங்களுக்கு டைம் கிடைக்கலங்கிறதா ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமா ஆர்வம் கம்மியா இருக்கும், இல்ல அதை பத்தி சுத்தமா தெரியாம இருக்கும். இதுதான் நீங்க அதுக்குரிய மெயின் காரணமா இருக்கும். இதை விட்டுட்டு எனக்கு புரியல நீங்க ஷார்ட்டா சொல்லுங்கன்னா இதுல சொல்றதுக்கு இது அதிகமா என் மனம் நிறைவோட செய்யற காரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் அனைவருக்கும் ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பல தேடுதலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தேடுதல் தெளிவா இருக்கட்டும். பல ரூபத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதான்னு. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை இத்தனை வருஷம் அனுபவப்பட்டதுல ரீதியா ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நார்மலா உள்ளவங்க புரியலைன்னா ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. தெரியலைன்னா கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவா புரிய வைக்க ரெடியா இருக்கிறோம். ஜோதிடம் புரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப விருப்பகரமா இருக்கும். இப்போ வாங்க ப்ரோக்ராமை பார்ப்போம். அஸ்ட்ரோ நியூமராலஜி முறையில் உங்கள் செல்போன் நம்பர் சரியா தவறா. 9502178662 இந்த நம்பருக்கு நியூமராலஜி நம்பர் 46, பிரமிடு நம்பர் 14. இந்த நம்பருக்கு நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கு, பிரமிடு நம்பர் நல்லா இருக்கு. இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு ஒரு சாதனைக்கு தயாராயிட்டு. சரியான நம்பர் எடுக்கணும்னா நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கணும், பிரமிடு நம்பர் நல்லா இருக்கணும். அது எப்படி புரியுறது? உங்களுக்கு 1, 5, 6, 9 நியூமராலஜி நம்பர்லயே வரணும், பிரமிடு நம்பர்லயும் வரணும்.
1569. இது சாதனைக்கு நீங்க ஒரு ஆளை சார்ந்து இருக்க வேண்டாம். 5 புத்திய கையாளும், 1 உருவாக்கும், 9 உருவாக்கும், 6 சந்தர்ப்பத்தை பூரம் பயன்படுத்தி ஜெயிப்பீங்க. இந்த தான் 1569 எல்லாருக்கும் வேணும்னு சொல்றது. இதுல பாதிக்கப்படுற பேர் பழச பூரா இத்தனை வருஷமா ஒரு வருஷமா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரது பூரா 2, 4, 7, 8 தான் அவ்வளவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்யாண நம்பர்லயும் கஷ்டப்படுறாங்க. இது பல ரூபத்துல உங்களுக்கு சொல்லிட்டோம். இப்ப ஷார்ட்டா சொல்றதுல உங்களுக்கு ஃபோன் நம்பர்ல நீங்க எடுக்கல 1569, நீங்க ஷார்ட்டா ஒரு இடத்துல போய் எடுக்கல, இதனுடைய டோட்டல் நம்பர் தான் அந்த வந்துடும். இதுக்குரிய ரகசிய நம்பர் இருக்கு, பிரமிடு நம்பரு. அதனுடைய ரகசிய நம்பரும் கரெக்டா எடுக்கும். நீங்க நியூமராலஜி மட்டும் ஒரு கூட்டு நம்பர் மட்டும் சரியா எடுத்துட்டீங்கன்னா அது முன்வீல் மட்டும் சரிப்பட்டீங்கன்னு அர்த்தம். இந்த நம்பர் டோட்டல் நம்பர் மட்டும் எனக்கு 1ஆம் நம்பர் வருது, 46, 64, 55 இல்ல 37, இந்த மாதிரி டோட்டல் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நியூமராலஜி முன்வீல் மட்டும் சரி பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதனுடைய பிரமிடு நம்பர், பேக் வீல், அதனுடைய ரகசிய நம்பரும் நல்லா இருக்கணும். அதுலயும் 1569 சம்மந்தப்படணும். அப்பதான் நீங்க சாதனை பண்ண முடியும். இல்லைன்னா இதுல ரகசிய நம்பர் தெரியாம அது மைனஸ் ஆயிரும். அதை நம்ம சாஃப்ட்வேர் மூலமா போட்டு கொடுத்து நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நார்மலா போடல, அது உங்களுக்கு முன்ன மாறிடலாம். தெல்ல தெளிவா உங்களுக்கு புது நம்பர் எடுத்து கொடுக்க ஒர்க் பண்ணி தரோம். கன்சல்ட் பண்ணுங்க. உங்கள் புது நம்பர் எடுத்து உங்களையும் உங்கள் வாழ்க்கையில நீங்க தொழிலுக்காக தேடிக்கிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில உங்கள் மனைவி கூட அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்காகவும் இந்த போன் நம்பர் பயன்படும். பல இன்னல்களை தீர்க்கிறதுக்கு இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில அப்போ போன தடவை சொன்னதான், நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கணும், பிரமிடு நம்பர் நல்லா இருக்கணும். சாதனைக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். அது போக நீங்க யாரு கூட சார்ந்து வளர்ப்பறீங்க, அவங்க கூட அன்வன்யமா இருக்கணும். இந்த நம்பர்ல நம்ம வாழ்க்கையில தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் உங்க கையெழுத்து ஒரு காரணம் இருக்கிற மாதிரி உங்களுடைய 50% இன்னைக்கு அதிகமா போன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளுடைய தோல்விக்கு காரணம் 2, 4, 7 போன் நம்பர் வந்துட்டாலும் அது ஒரு காரணமாகிவிடும். 4ஆம் நம்பர் உங்களை சொல்லியிருப்போம் போன தடவை, இது புரோகிராம் முறையில இது சம்பந்தமா நீங்க 4ஆம் நம்பர் வந்துட்டாலே உங்களுக்கு போன்ல பதட்டமாயிரும். ஏன்னா இன்றைய இயல்பு வாழ்க்கையில வாழக்கூடாது. நாளைய பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியும். அடுத்த செகண்டுக்கு என்ன செய்ய, அடுத்த செகண்டுக்கு என்ன செய்யன்னு அந்த மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தனிமையில புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. 4ஆம் நம்பர்ல பேர் இருந்தா அவங்க யார் கூட பேசுறாங்கன்னு தெரியாது, தனிமையில புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி யார்கிட்ட போய் பேசுறான் அப்படின்னு எல்லாரும் கேட்கற அளவுக்கு 4ஆம் நம்பர் பேர் வந்துட்டால், உங்க போன் நம்பர் வந்துட்டாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போன் வந்தா ரொம்ப படபடப்பை கொடுத்துரும். அதுபோக யார் கூட புலம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்களே அவனை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குழப்ப நிலை அதிகமா இருக்கும். போன தொடரே நம்ம 4ஆம் நம்பர் சம்பந்தமாவே அதிகமா சொல்லிட்டோம். போன் நம்பர்ல அந்த நம்பர் வந்துடக்கூடாது. இந்த நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9502178662. இந்த நம்பரு நியூமராலஜி நம்பர் 46, பிரமிடு நம்பர் 14. 46ஆம் நம்பருக்கு மகுடம் சூட்டக்கூடிய நம்பர். 46ஆம் நம்பரை பத்தி நம்ம தொடர்ல 1 இயரா சொல்லிக்கிட்டே வரோம். ஒரு அரசனுக்கு சம்பந்தமான ஒரு பதவியை தேடி இவங்க அலைய வேண்டாம், தானே அந்த பதவியை தேடி தரும். தானே அந்த பதவியை உருவாக்கிக்கிடுவாங்க. இல்ல இவங்களே தேடி போகாட்டாலும் அந்த பதவி இவங்களை தேடி வரும். அந்த மாதிரி அந்த நம்பருக்கு இருக்கும். ரகசிய நம்பர்லயும் 14 வரதுனால ஒரு அறிவாளி திறமை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, புத்தியை கொண்டு கையாளும், சாதனைக்கு தயாரானாலும், 5 திட்டமிடும், 1 உருவாக்கும். நம்ம பேர்லயும் இதே மாதிரி தான் பண்றோம். இந்த மாதிரி பெரும்பாலும் 1, 5, 6, 9 வரல. இப்ப 5ஆம் நம்பர்னா அறிவாளி திறமை, இது அறிவு இருக்கு, அதை உருவாக்குறதுக்கு 1ஆம் நம்பர் இருக்கு. ஆகையால இவருக்கு இந்த திறமை போலும் இந்த நம்பருக்கு நன்றாகவே இருக்கு. எதையும் செயல்படுத்தக்கூடியவர், தாழ்ம மனப்பான்மை மட்டும் இருக்கும், புத்தியை கையாளக்கூடியவர். மனசுல போற திட்டத்தை உடனே செயல்படுத்தி கொண்டால் பின்வரும் இழப்புகளை சரி செய்ய முடியும். இந்த நம்பர் 14ஆம் நம்பர் 108க்குள்ள நம்ம பேசியிருக்கோம். அந்த நம்பரை தெளிவாக நீங்க பார்த்துக்கலாம். ஜாதக அமைப்பு லக்கணத்துல புதன் இருக்கு, நெடிய சுழியா பேசுவாரு. சுக்கிரன் வேற லக்கணத்துல இருக்கு. சுக்கிரன் லக்கணத்துல இருக்கனால கல்லால நிர்வாகம் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்கு. வாக்கு வலுத்து இருக்கு, தைரியம் நல்லா இருக்கு, சுகஸ்தானம் கம்மியா இருக்கு, பூர்வ புண்ணியம் கம்மியா இருக்கு, கடன் நோயில வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. 7ஆம் இடம் காலியா இருக்கனால தேவைக்கு பழகிட்டு விட்டுருவாரு. 8ஆம் இடம் கேது சம்பந்தப்படுது, சுக்கிரன் மறைகிறது. கேது கிரகம் 8ல மறையனால ஒரு ஆயுள் பயம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங்கை கொடுக்கும். புகழ்ஸ்தானம் வலுத்து இருக்கு, தொழில் ஸ்தானம் ஒன்னையும் காணும், பணம் இருப்புல ஒன்றும் தங்கலை, வீண் வரையம் மண்ணலை. நீங்க கேட்டீங்க இந்த நம்பர் நல்ல நம்பரா சொல்லிட்டீங்க, கட்டத்துக்கு சொல்லல சுமாரா சொல்றீங்க. இதுதான் விஷயம். உங்க பேர்ல அமைக்கையில இந்த ஸ்தான பலத்தை பூரா நம்ம தேவையானதை நிரப்பி தர முடியும். ஆனா போன் நம்பர் எடுக்கல உங்களுக்கு 10 நம்பர் கவர்மெண்ட் நம்பர், அதுல போய் 12 குழிக்குள்ள தேவையான இடத்துல போய் எடுத்தப்பட முடியாது. இந்த வாக்குல போய் 3 கிரகம் வந்துட்டு இப்ப இந்த 4ஆம் இடத்தை போய் எப்படி நிரப்ப, பூர்வ புண்ணியத்தை எப்படி நிரப்ப, தொழில்ஸ்தானம் ஒன்றும் இல்லாம தவிக்கிங்க.
இருப்பு தங்கலை. இதெல்லாம் போன் நம்பர்ல அவ்வளவு கொண்டு வர்றது மிகப்பெரிய விஷயம். அப்படி கிடைக்கிறது அபூர்வம். ஏன்னா 10 நம்பர் தான் வருது, அதுலவே அவ்வளத்தையும் கொண்டு வர்றது கஷ்டம். ஆகையால போன் நம்பரை ஒரு 50% உங்கள்கிட்ட சென்றதோட சொல்லியிருந்தோம். உண்மையா தான் அதனுடைய நியூமராலஜி நம்பரும் பிரமிடு நம்பர் வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லாம ஒரு சாதனைக்கு தயாராயிட்டீங்க. போகிற பாதை இதான், பேரை சரி பண்ணா போறது. ஆனா போகிற பாதையில இந்த இடம் காலியான இடத்த போறோம் போன் நம்பர்ல நிரப்ப முடியாது. கையெழுத்துல மிஸ்டேக் இருந்தா அந்த ஸ்தான பலத்தை பூரம் சரி பண்ணிக்கிட முடியும். கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷத்துல ஒரு 1700 பேர் 1800 பேர்கிட்ட கொண்டு வந்துட்டோம், பேரை மாத்தி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பூரம் 4ஆம் இடத்தை பழு கொடுத்தவங்க பூரம் சொந்த வீட்டுல வந்திருக்காங்க. இது அணுவம் கண்ட 100%க்கு 200% மார்க் போடுற அளவுக்கு தெளிவா இருக்கும். அனுபவத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பல ஆதாரங்களை பின்வரும் அந்த கஸ்டமர் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். 5ஆம் இடத்தை வலுப்படுத்தின பிறகு அதிர்ஷ்டம், யோகம், குலதெய்வ அனுக்கிரகம், குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியம் வலுக்கூட்டினா சென்ற இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை அந்த யோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தாத்தாவோட புண்ணியம் இது காட்டிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம கையெழுத்து மூலமா வலு பண்ண முடியும். போன் நம்பர்லாம் அந்த அளவுக்கு அமைக்கிறது மிக மிக கடினம். கையெழுத்துனா ஒரு 17 எழுத்து 18 எழுத்து கொண்டு வந்தால் தேவையான இடத்த எழுத்த கூட்டல அந்த ஸ்தான பலம் கிடைச்சிடும். இந்த 10 எழுத்துல போய் இந்த 2 0 எல்லாம் வந்துட்டுனா அதுக்கு வழிவே இல்லை. அது எந்த குழியில போய் கிடக்குறதுங்கிற வேற மேட்டர் இருக்கு. இப்ப போறோம் பாத்தீங்கன்னா அது பூரம் வேல்யூ இல்லாம இடம் இல்லாம இருக்கும். ஆகையால இருக்கிறதையும் இந்த 0 வரையில அது இருக்கிற நம்பர்லயும் வேல்யூ குறைச்சிருது. உங்களுடைய போன் நம்பருக்கு நம்பரையும் சரிப்படுத்தணும், கட்டத்தையும் சரிப்படுத்தணும். அப்படி அமைகிறது மிக மிக கடினம். அது பேர் மூலமாவே உங்களுக்கு அந்த ஸ்தான பலத்தை வலு கூட்டி தருகிறோம். பேர் மூலமாவே அந்த ஸ்தான பலத்தை வலு கூட்டிக்கலாம். கையெழுத்துக்குன்னு வரையில தான் அந்த இதை வலுப்படுத்த முடியும். இதுல நம்ம அந்த அளவுக்கு ஓவரா அந்த ஸ்தான பலத்தை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்படி கிடைச்சாலும் இருக்காங்க, இருந்தாலும் அப்படி கிடைக்கிறது அபூர்வம். இது போக நம்ம இந்த 2 டிஜிட்டா போன தடவை உங்களுக்கு கையில பச்சை குத்தியவங்களை பத்தி பேசியிருக்கோம். பச்சை குத்தவங்க சம்பந்தமா 5 தொடர் போட்டிருக்கோம். எங்கேயும் பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இப்போ போன் நம்பர்ல இந்த கூட்டு நம்பர் 46, ரகசிய நம்பர் 14 சொன்னோம். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த 2 டிஜிட்டுக்கும் நீங்க இதுக்குள்ள பணத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு 108 பேசியிருக்கோம் இல்லையா? நீங்க யாரை கேட்டாலும் 9502178662 இப்ப 95 சொல்ல நம்ம 108 95 நம்பரை பத்தி பேசியிருக்கோம். அது பொருந்தும். 02 அப்படின்னு சொல்லா 2க்கு வேல்யூ எடுத்துக்கணும். 78 78க்கு நீங்க போய் அந்த நம்பர்ல பார்த்துக்கலாம். 66292178662 இப்படி 2 டிஜிட்டுக்கும் அந்த குணத்தை போய் பார்த்துக்கலாம். இப்ப 62 வரக்கூடாது, 62 வரக்கூடாது, இப்படி எல்லாம் 2 4 7 8 வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, இதை கவனம் செலுத்திக்கிட்டு இந்த 2 டிஜிட்டுக்கும் போய் எடுத்தோம்னா இருக்கிறதையும் கோட்டையை விட்டோம். நம்மளோட பெரும்பாலும் அதெல்லாம் அப்படி அமைச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆகையால இப்படி சொல்லிட்டாங்க, இந்த வெளியுக்கும் நம்ம சுமாரா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க போய் நம்பரை போய் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சாமனத்துல நம்பரை எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கூட்டு நம்பரும் அந்த ரகசிய நம்பரை எடுத்துக்கிட்டாலும் சாதிக்க போறீங்க, அது உறுதி. அடுத்து 8312178622 இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 40, ரகசிய நம்பர் 25. இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் 2 டிஜிட்டுக்கும் உங்க குணத்தை பார்த்துக்கோங்க. 108 சொன்ன மாதிரி சமீபத்துல போட்ட பச்சை குத்துறவங்களுக்கு இந்த 2 நம்பர் ஏபிசிடி இன்சில் படியே ஒவ்வொரு நம்பர் போட்டுக்கிட்டே வரும். 89ஆம் நம்பர் வரைக்கும் அதுக்கு குணத்தை போறோம் சொல்லிக்கிட்டே வரும். நீங்க அதிலே போயும் பார்த்துக்கலாம். இல்ல இருந்து 108 பேசின நம்பர் இருக்கு, அதுக்கும் இந்த 2 குணத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும். முடிந்த அளவுக்கு கூட்டு நம்பர்லயே எடுத்துக்கோங்க. 8312178622 இதனுடைய நியூமராலஜி நம்பர் 40, பிரமிடு நம்பர் 25. இங்க நம்ம ஏற்கனவே இப்பதான் சொன்னோம், 4ஆம் நம்பர் வரக்கூடாது. இந்த நம்பருக்கு 4 7 சம்பந்தப்படுது. அப்ப கால சர்பதோஷம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 4ஆம் நம்பரு காலிங் படிச்சிட்டீங்கன்னா அவர் பதட்டம் ஆயிடுவார். இந்த நம்பர் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, போன் கால் வருது, எதுக்காக பரத்தடிச்சு போய் வேமா எடுத்துக்கிட்டு என்னன்னு ஒரு பதட்டத்துல போன் எடுப்பார். அதுக்கு காரணம் இந்த நம்பர் சம்பந்தப்பட்டால் அந்த மாதிரி பதட்ட நிலையை கொடுக்கும், குழப்ப நிலையை கொடுக்கும். பயந்த சுபாவமா இருப்பாரு, பிடிவாதமா இருப்பாரு, அஜீரண கோளாறு இருக்கும், சுய முடிவு எடுக்க முடியாம தத்தளிக்கும், ஒரு ஆளை சார்ந்தே வாழ வைக்கும். திறமை இருந்தும் செய்யற வேலையில டவுட் வந்துகிட்டே இருக்கும். சொல்லியிருக்கோம், ஏதாவது ஒரு சொன்னா அப்படி ஆயிருமோன்னு சொல்லி கனவுலோகத்துக்கு போயிடும். உங்களுக்கு ரிவர்ஸ் நம்பர் வர்றதுனால ரகசிய நம்பர்லயும் 25 வருது.
இந்த நம்பருக்கு உங்களுக்கு 25 நம்பர் ஸ்பெஷல்லாம் பேசியிருக்கோம். இந்த நம்பரை ஆண் பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் மனைவியிடம் திட்டு வாங்க வேண்டியிருக்கும். பெண் பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் கணவரிடம் திட்டு வாங்க வேண்டியிருக்கும். இந்த நம்பருடைய கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு இல்லை, தைரியம் இல்லை, சுகஸ்தானம் இல்லை, பூர்வ புண்ணியம். 5ஆம் இடத்துல போய் கேது கரகமும் சுக்கிரன் இருக்கு. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒண்ணு குழந்தை பாக்கியம் இருக்கலாம், இல்ல குழந்தை பாக்கியம் ஏதாவது குறைபாடோட இருக்கும். குழந்தைய தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே குழந்தை கிடைச்சா ஏதாவது குறைபாடு. போன் நம்பர் இப்படி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது போய் யதார்த்தமா தான் நீங்க எடுக்கீங்க. ஒரு ப்ரோக்ராம் போர்டில் சென்ட்ரா ஒரு ஆள் கமாண்ட்ல போன் சம்பந்தமா பேசுறதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஜாதகம் மட்டும்தான் உண்மை, நீங்க அப்படி போன் நம்பர் எடுக்கிறதுனால ஜாதகம் சம்மதிச்சா மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. நல்லா கேட்டுக்கோங்க, ஜாதகம்ங்கிறது உங்களுக்கு விதிக்கப்பட்டு நீங்க பிறப்பு முதல் இறக்கு வரைக்கும் இந்தந்த தசை இந்தந்த சூழ்நிலையை சந்திக்கீங்க. அது நவண்டு போய்கிட்டே இருக்கும். தண்டாளம் ஓடாது, ட்ரெயின் ஓடும். ஓடும் ஒவ்வொரு பொருளும் ஓடாத ஒரு பொருள் தாங்கி கொண்டே இருக்கிறது. இப்படிதான் இயற்கை நடந்துகிட்டு இருக்கு. இரவு பகல், இன்பம் துன்பம் இப்படி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இது பயன்படுத்துறது பூரம் ஒரு தண்டாளம் மாறி. அதாவது நீங்க ஒரு சேர்ல போய் உட்கார போறீங்க. சேர்ல உட்கார்ந்தா சேரு நகலாது. நம்ம தான் அங்கங்க எந்திரிச்சு பயன்படுத்த போறோம். ஆக கடவுள் இப்படித்தான் படைச்சிருக்காரு. ஓடாத ஒவ்வொரு பொருளும் இறைவனாக இருக்கிறது. ஓடும் ஒவ்வொரு பொருளும் நமக்கு கண்ணுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஓடாத ஒவ்வொரு பொருளும் இறைவன். அதே மாதிரிதான் நீங்க போன் நம்பர் எடுக்கிறீங்கன்னா இப்படித்தான் போடா பிடிச்சா மலைக்கு நனையாம போகலாம். காலில் செருப்பு போடாம நடந்தீங்கன்னா கால் சுடும். வெயிலுக்கு காலில் செருப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா சுடாது. அதே மாதிரிதான் உங்களுடைய போன் நம்பரு, உங்களுடைய கையெழுத்து. நீங்க ஜாதகம் மட்டும்தான் உண்மை, ஜாதகத்தை பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஜாதகம் மட்டும்தான் உங்களுக்கு, அதுலயும் உங்களுக்கு விதிக்கப்பட்டு அது காட்டியிருக்கோம். அப்பதான் உங்களுக்கு நம்பர் எடுக்க முடியும், இல்லைன்னா உங்களுடைய கையெழுத்தெல்லாம் சரி பண்ண முடியும். அது தப்பு. உங்க ஜாதகத்துல 1, 5, 9. 1 உங்க புண்ணியம், 5 தாத்தாவோட புண்ணியம், 9 உங்க அப்பாவோட புண்ணியம். இந்த 3 தான் ஒரு ஆணுக்கு 1, 5, 9 சம்மந்தப்படும். இந்த 3ம் வலு இருந்தா தான் உங்களுக்கு அந்த யோகம் ஜாதகத்துல காட்டுது. இதுல நம்ம பேர்ல உங்களுக்கு என்னென்ன ஸ்தான பலத்தை அமைக்கிற மாதிரி ஜாதகத்தை முறை மாதிரி உங்களுக்கு போன் நம்பரை ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க அப்படியே ஒரு உங்களுக்கு 1, 5, 9 உங்க ஜாதகத்துல கெட்டு போயிட்டு இவர் சொல்ற மாதிரி தான் ஜாதகம் தான் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒண்ணு கிடையாது சொல்ற அதே ஆளுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் போன ஜென்மத்துல 9ஆம் இடம் 1, 5, 9 கெட்டு போய்க்கிறது. அவருக்கு 9ஆம் இடத்தை வலு கூட்டுறதுக்கு புண்ணியத்தை செய்ய வைக்கும். பல பேருக்கு தொண்டு செய்யி, அன்னதானம் கூட, ஒரு எறும்புக்கு உணவு போடு, அதனால ஒரு இத்தனை டெய்லி ஒரு 20 டெய்லி ஒரு எறும்பு உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உன் புண்ணிய கணக்கு கூடிரும். அத்தனை ஆன்மாவுக்கு நீ புண்ணியம் சேர்க்கிறன்னு அர்த்தம். அப்ப அந்த புண்ணிய கணக்குனாலேயே இந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தினால அவருக்குரிய இடைஞ்சல புறம் தீர்க்கிறார். நீங்க ஜாதகம் மட்டும்தான் உண்மை, இதெல்லாம் அது சம்மதிச்சாதான் நடக்கு நீங்க சொல்றது தப்பு. இப்ப சொல்றது காரணமே விதிக்கப்பட்டபடி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதுதான் ஜாதகம். மதி, கடவுள் உனக்கு இதெல்லாம் செஞ்சா உனக்கு இது கிடைக்கும். அப்ப புண்ணியத்தை கூட்டு. போன ஜென்மத்துல நீ புண்ணியம் செய்யல, இந்த ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சு இதெல்லாம் அடைக்கிறதுக்கு வழியை காட்டுறாரு. அப்ப விதியால ஜெயிக்க முடியாத மதியால ஜெயிக்கலாம். இறைவன் கருணை காட்டுறார். உங்களுக்கு இறைவன் பல ரூபத்துல வந்து காட்டிக்கிட்டே இருக்கார். அந்த செயல்பாடைத்தான் இதுல பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க செருப்பு போட்டா சுடாது, செருப்பு போடாம நடந்தா சுட்டுக்கிட்டே இருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நனைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. கொடையை பிடிச்சா நனையாம போவீங்க. அதுதான் நீங்க இந்த பேரை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செருப்பு போட்ட மாதிரி வாழ்க்கை பயணம். உங்களுக்கு ஜாதகம் விதிக்கப்பட்டபடிதான் நீங்க வாழ்றீங்க. அதுல கல்லு முள்ளு எல்லாத்திலையும் விதிக்கிறதுக்கு செருப்பாக இது பயன்படும். மழைக்கு நனையறீங்க, வாழ்க்கையில இப்படித்தான் நீங்க நடக்கணும்னு இருக்கு. கொடையை பிடிச்சிக்கிட்டா நனையாம நடப்பீங்க. இதுதான் உங்களுக்கு. நீங்க பல பேர் கேட்டதுக்கு காரணம், பல பேர் இப்ப கமெண்ட் பண்ணவங்களுக்காகத்தான் மெனக்கெட்டு பேசுறோம். அது போக ஜாதகம் மட்டும்தான் உண்மை, இதெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்புறவங்களுக்காகத்தான் இந்த ஒரு வருஷமா எனர்ஜியை கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கேன். ஜாதகம் சம்மதிச்சாதான் இது நடக்குங்கிறது மிகப்பெரிய தப்பு. இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு புண்ணிய கணக்கை கூட்டி அதை அடைய வைக்க வழி இருக்கு. அனைவருக்கும் அந்த பிராப்தம் இந்த ஜென்மத்திலே நீங்க உங்களுக்கு இந்த இறைவன் அனுக்கிரகம் உங்களுக்கு சம்மதிச்சா மட்டும்தான் கிடைக்கும். உங்க புண்ணிய கணக்கு கூட்டிட்டு இந்த ஜென்மத்திலே அதை அடைய வைக்க வழி இருக்கு. இதை சொல்றதுக்கு இறைவன் பாக்கியம் கொடுத்திருக்கார். உங்கள் அனைவருக்கும் அந்த பிராப்தம் கிடைக்கணும். வாங்க புரோகிராம் பார்ப்போம். 83
12, 17, 86, 22. இவருடைய குறைபாடு தன்னம்பிக்கை இல்லை, வாக்கில்லை, தைரியம் இல்லை, சுகஸ்தானம் இல்லை, பூர்வ புண்ணியம் கம்மியா இருக்கு. பூர்வ புண்ணியத்துல போய் கேது இருக்கனால ஒரு குழந்தைகள் சம்பந்தமா ஒரு கவலை. சுக்கிரன் இருக்குது நன்மையே. சந்திரன் 6ல மறையதுனால எதிரிகள் ஏதாவது தப்பு செஞ்சா சரி போன் மன்னிச்சு விடுவாரு. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்கு. ஒரு படுத்தா எந்திக்க முடியாத அளவுக்கு டயர்டு காட்டுது, நரம்பு பலகீனம் காட்டுது. புகழ்ஸ்தானம் அப்பா சொத்து எதுவும் கிடைக்க முடியாம தவிக்காரு. புகழ்ஸ்தானம் கம்மியா இருக்கு. குரு வேற 10ல நீசம் வருது. சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கு. ஒரு நெருப்பு தொழில் பார்த்துக்கலாம், ஒரு ஆசிரியர் தொழில், பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய தொழிலும் பார்த்துக்கலாம். 2 மடங்கு கையில ரூபா வருதுன்னா 10 மடங்கு விரயம் பண்றார். தன்னிடம் வர்றதுல ஒரு பங்கை செலவழிக்கிறார். சனிக்கிரக வேற 12ல் மறையதுனால இவருக்கு 8லையும் மறையுது, 12லையும் மறையுது. கம்பல்சரியா இவருக்கு குளிர் நேரம் இந்த நம்பர் பயன்படுத்துறவங்களுக்கு நரம்பு பலகீனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதுதான் இந்த நம்பரின் குணம். 7317245009. இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 38, ரகசிய நம்பர், பிரமிடு நம்பர் 16. இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியா இருக்கு, வாக்கு எடுபடலை, தைரியஸ்தானத்துல கேது இருக்கனால ஒரு செயல்ல இறங்கி மறுபடி ரிவர்ஸ்ல வந்துருவாரு. கேது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு குறைபாடை காட்டிக்கிட்டே இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கனால தைரியம் இருக்கு ஆனா இல்ல, ஒரு செயல்ல இறங்கி மறுபடி பயந்துகிட்டு ரிவர்ஸ்ல வந்துருவாரு. சுகஸ்தானம் நல்லா இருக்கு, பூர்வ புண்ணியம் காலியா இருக்கிறது, நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்கு, புகழ் ஸ்தானம் வலுத்து இருக்கு, தொழில் ஸ்தானம் ஒண்ணு இல்லாம திணறாரு, பண இருப்பு உண்டு, வீண் விரயம் பண்ணலை. இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 38, ரகசிய நம்பர் 16. 38க்கு 3 பிறருக்கு உபதேசம் பண்ணுவார். 8 பிறருக்கு அட்வைஸ் பண்ணுவார். 16 ஒரு ஒழுக்க குறைவான வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு சொல்லியிருக்கோம் 16ஆம் நம்பர் பத்தி. 38 வர்றதுனால ஒரு விஷயத்துல உங்களுக்கு 2ஆம் நம்பர் பத்தி பல தடவை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டோம். ஒரு 1 இயரா உங்களுக்கு 2ஆம் நம்பர் பத்தி சொல்லிட்டோம். செஞ்ச தப்பையே மறுபடி செய்வார். இரட்டை மனம் கொண்டவர். இவர் சொனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். தவறான வழியில எப்படியாவது பணத்தை சேர்க்கணுங்கிற எண்ணத்துல இந்த 2ஆம் நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆழம் தெரியாம ஒரு விஷயத்துல இறங்கி இந்த நம்பரும் ஒரு குறுக்கு வழியை தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கும். வேகமா போகணும், ஒழுக்கமான முறைக்கு இந்த நம்பரு சம்மதிக்காது. இந்த நம்பரை பத்தி அடிக்கடி சொல்லியிருக்கோம். சமுதாயத்துக்கு முரம்பான ஒரு செயலை செஞ்சு கொண்டே இருக்கும். அதுபோக ஆன்மீகம் தாறுமாறா ஏறும். அவர் கூட இருக்கிறவங்கள அப்புறம் எரிச்சல் படுத்திக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவரை எந்த கணக்குல சேர்க்க, சாமி பக்தி அதிகமா கும்புறதும் அவர் தான், சாமியை உரிமையோட திட்டி கொண்டு இருக்கிறதும் அவர் தான். அந்த மாதிரி அதிகமான காரியத்தை பார்த்து கொண்டே இருப்பார். இந்த நம்பருக்கு டயத்துக்கு ஒரு வேலையை செய்ய மாட்டார். காலம் கடந்துதான் அந்த வேலையை கடைசி நேரத்தெல்லாம் ரிஸ்க் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த நம்பருடைய மனக்கவலை, தன்னம்பிக்கை இல்லை, வாக்கில்லை, பூர்வ புண்ணியம் கம்மியா இருக்கு, தொழிற்ஸ்தானம் காலி. 7639781984. இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 62, ரகசிய நம்பர் 68. 62 உங்களுக்கு 8ஆம் நம்பர் பத்தி சொல்லி உங்களுக்கு சுக்கிரன் டெக்னிக்கல கையாள்வார். சந்திரன் ஒரு குழப்ப நிலை, இரண்டும் சேர்ந்து ஒரு சனிக்கிரகம் சம்பந்தப்படுறதுனால 8ஆம் நம்பர்னாலே ஊரை திருத்துற வேலையத்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தான் திருந்துறமோ இல்லையோ 10 பேருக்கு உபதேசம் பண்ணணும். அவருடைய வேலைப்புறம் ஊரை திருத்துற வேலையை அதிகமா பார்த்துக்கிட்டு இருப்பார். ஓட்டவாய் என்று சொல்லுவோம். 8ஆம் நம்பர்னாலே ஒரு ஓட்டவாய், ஒரு ரகசியத்தை மூடி மறைக்க முடியாது. டப்புன்னு ஆள்கள் மத்தியில இதான் இருக்கான் அவன் இருக்கான்னு பாக்குறது கிடையாது. அனைவரு மத்தியிலையும் போட்டு உடைச்சிருவார். போன்ல பேசல அவரு தான் பேசிக்கிட்டு இருப்பார், எதிராளியை பேச விட மாட்டார். அந்த மாதிரி தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். போன்ல பேசினாலும் அவருக்கு 10 பேருக்கு உபதேசம் பண்ற வேலையைத்தான் பார்ப்பார். ரகசிய நம்பர்ல உங்களுக்கு 68 வரதுனால சுக்கிரன் ஒரு சிக்கனவாதி, சனிக்கிரகம் ஒரு சிக்கனவாதி, இரண்டும் சேர்ந்து ஒரு 5ஆம் நம்பர் சம்பந்தப்படுறதுனால ஒரு ஜாலியான டைப்பு, புத்தியை கொண்டு குறைக்கக்கூடியவர். 8ஆம் நம்பர் மேஸ்திரி வேலை, தானும் அந்த வேலையை போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பார். 5ஆம் நம்பர் வர்றதுனால 68 ஒரு புத்திசாலி திறமையா செயல்பட்டு கொண்டே இருப்பார். லைஃபை ஒரு சீரியஸா பார்க்க மாட்டார். ஜாலியா இருக்கிற ஃப்ரெண்டுகிட்ட போற நக்கல் கேலி கிண்டல் விட்டடிச்சுக்கிட்டு பிளானிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதாவது மூளை போடுற வேகத்துக்கு மின்னல் வேகத்துல பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா அதை செயல்படுத்தல அவர் உடம்பு ஒத்துழைக்காது. இந்த நம்பருடைய மனநிலை அந்த மாதிரி இருந்து கொண்டு இருக்கும். இவருடைய
ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியா இருக்கு, வாக்குல குரு இருக்காரு, குரு மாதிரி உபதேசம் பண்ணுவாரு, சனி கிரகம் இருக்கு, அடுத்த விஷயத்துல தலையிட்டு வம்ப விலை கொடுத்து வாங்கிடுவார், தைரியம் கம்மி, 4ஆம் இடம். இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு தைரியஸ்தானத்துல அந்த நம்பருக்கு கேது சம்பந்தப்படுது. இங்க வந்து சுகஸ்தானத்துல போய் கேது இருக்கனால வீடு இருக்கு ஆனா இல்ல. அதாவது இவர் வீடு சொந்த வீடு இருக்கும், அதை போய் வாடகை விட்டுட்டு இவர் போய் வாடகை வீட்டுல கொண்டிருப்பார். அப்படியே ஒரு வேளை சொந்த வீட்டுல கொண்டிருந்தால் மனநிறைவு இல்லாம இருந்துகிட்டு இருப்பார். 4ஆம் இடத்துல போய் கேது இருக்கனால ஒரு ஆராய்ச்சி குறைபாடு சொல்லிக்கிட்டே இருப்பார், ஒரு ஆராய்ச்சி குறைபாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கனால பிள்ளைகள் நினைத்து மனக்கவலை, நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. 7ஆம் இடம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எல்லாம் நல்லா இருக்கு. புகழ்ஸ்தானம் கம்மியா இருக்கு, தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் உச்சம் பெறுது. இவர் கவர்மெண்ட் ஜாப் எதுவும் மூவ் பண்ணா கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். பண இருப்பு இருக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கு, ஒரு நித்திரை உறக்கம் காட்டுகிறது. இந்த நம்பருக்கு 2, 5, 11 3 வலுத்து இருக்கிறனால பணப்பழக்கம் இந்த நம்பருக்கு சரளமாக இருக்கும். இவருடைய மைனஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னம்பிக்கைக்கு இல்லை, தைரியம் இல்லை, சுகஸ்தானம் பாதிக்கப்படுது, பிள்ளைகள் நினைச்சு மனக்கவலை, புகழ்ஸ்தானம் கம்மியா இருக்கு. இவருடைய நம்பர் சுமாரா இருக்கு. இவருக்கு 8ஆம் நம்பர் இவ்வளவு பாக்கியம் இருந்தும் இப்ப 2, 5, 11 3 தனஸ்தானம் இருக்கு. இந்த 8ஆம் நம்பர் வர்றதுனால அவர் ஒரு வேலையில இறங்கல உங்களுக்கு சாமனத்துல ஒன்னு அடைய விடாது, உங்க ரொம்ப காலதாமதத்தை கொடுக்கும். உங்களுக்கு 8ஆம் நம்பரை பத்தி அடிக்கடி சொல்லியிருக்கோம், எவ்வளவு காலம் தான் பொறுமையா இருக்கு, எவ்வளவு காலம் தான் பொறுமையா இருக்குன்னு வயசு ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் ஆசைப்பட்டு அடையிறது அனைத்தும் ஒரு 40 வயதுக்கு பிறகுதான் தெல்ல தெளிவா கொஞ்சம் கொஞ்சமா எளிமையில கிடைக்கும். 30 வயசு வரைக்கும் சொல்லிலா துன்பத்தை நினைப்பாரு. 31 to 35 சில மாற்றம், 36 to 38 எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். 40 வயதுக்கு பிறகுதான் அவர் தேடுதல் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எளிமையில் கிடைக்கும். இந்த நம்பர் வச்சுக்கிட்டே இருந்தால் அது நடக்கும். இதை மாத்திக்கிட்டீங்கன்னா எளிமையில் அடையிறதுக்கு வழி இருக்கு. 9500140786 இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 40, ரகசிய நம்பர் 24. 40 நம்பருக்கு ஒரு படபடப்பு, டென்ஷன், பயம், கூச்சம், நாளைய பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியும். இன்றைய இயல்பு வாழ்க்கை வாழ முடியாம தத்தளிப்பார். இந்த ரகசிய நம்பர் 24 வர்றதுனால இவர் எதுக்காக எடுத்தாலும் எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல என்று 10 பேர்த்த புலம்பு வச்சுக்கிட்டே இருப்பார். அடிக்கடி உங்களுக்கு 24ஆம் நம்பர் பத்தி சொல்லிட்டோம். அவர் டேட் ஆஃப் பர்த் 24ல இருக்கிறவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கே தெரியாது. வர்ற யாரா இருந்தாலும், கடையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, அவரு எனக்கு என்னப்பா வாழ்க்கை, இது கிடைக்கல அது கிடைக்கல, அவர் எதுக்காக புலம்புறேன்னு தெரியாது, புலம்பிக்கொண்டே இருப்பார். ஒரு நிறைவிடமாக்க முடியாம என்ன கிடைச்சாலும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே 10 பேர்த்த அவரே அறியாம புலம்பிக்கிட்டே இருப்பார். இது இந்த 24 கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த நம்பருக்கு பதட்ட நிலை அதிகமா இருக்கும். இந்த நம்பருடைய ஜாதகமை பார்த்தீங்கன்னா லக்கணத்துல புதன் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, சூரியன் இருக்கு, சூரியன் உச்சம் பெற்றிருக்கு, தன்னம்பிக்கை நல்லா இருக்கும், பாடி ஹீட் இருக்கும், வாக்கு எடுபடலை, தைரியம் இல்லை, சுகஸ்தானத்துல போய் ராகு இருக்கு. ஆசைப்பட்டு ஏதாவது வீடு கட்டினா தாமதமாகும், அப்படியே கட்டிட்டாலும் ஒரு நிறைகுடம் அடைய முடியாம தவிப்பார். பூர்வ புண்ணியம் பரவாயில்ல. 7ஆம் இடம் கலத்திரம் கம்மியா இருக்கு. 9ஆம் இடம் பாக்கியம் நல்லா இருக்கு. தொழில்ஸ்தானத்துல ஒரு தொழில் இருக்கு ஆனா இல்ல. அது போக சுக்கிரன் இருக்கிறது நன்றி. கேது இருக்கனால தொழில் நிறைவில்லாம ஒரு தவிப்பார். சுக்கிரன் இருக்கனால ஒரு ஆடை ஆபரணங்கள் வைக்கலாம், ஒரு பெண்கள் அலங்கரிக்கிற தொழில் பார்த்துக்கலாம். பண இருப்பு பொன்னையும் காணும், பார்வையில தான் விடுது. இந்த நம்பருக்கு மனக்கவலை, தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியா இருக்கு, பண இருப்பு தங்கலை. இதுதான் இந்த நம்பரின் குணம். 6342150425 இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 32, ரகசிய நம்பர் 89. இந்த நம்பர் வச்சிருக்கிறவங்க உங்களுக்கு 32ஆம் நம்பர் பத்தி சொல்லியிருக்கோம், 89ஆம் நம்பர் பத்தி சொல்லியிருக்கோம். நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கு, ரகசிய நம்பர் சுமாரான நம்பர் தான், இருந்தாலும் அதுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 8ஆம் நம்பர் ஒரு மனபலம், 9ஆம் நம்பர் ஒரு உடல் பலம், இந்த ரெண்டும் சேர்கிறது. இவர்கள் யார்கிட்டையாவது வேலை பார்த்தாங்கன்னா அந்த ஓனர் இவங்களை சரியாக ஓவரா பயன்படுத்தி கையாளுவாங்க. அதுக்குரிய சம்பளத்தை அதிகமா கூட கேட்கவும் முடியாது, கூட கேட்டா கேட்க மாட்டார். இவருடைய திறமை அபரிதமாக இருக்கும், அதை அவங்க ஓனர் தான் பயன்படுத்திக்கிடுவாங்க. இந்த நம்பர் இருக்கிறவங்க கையெழுத்தாக இருந்தாலும் சரி,
1989 பிறந்திருந்தாலும் சரி, கடைசி அந்த 89 நம்பருக்கும் வேல்யூ இருக்கு. இந்த நம்பர்ல நீங்க யார்ட்டையும் போய் வேலை பார்க்க கூடாது, சொந்த தொழில் பார்த்துக்கணும். அவ்வளவு திறமையும் ஏதாவது உருவாக்கக்கூடிய டேலண்ட் அந்த நம்பருக்கு உண்டு. மன அழுத்தம் மட்டும் அதிகமா இருக்கும். 8ஆம் நம்பர் சம்பந்தப்படுறதுனால சோதனையை கண்டு எதிர்ப்பார், சாதனையாக்கணும் துடிச்சுக்கிட்டே இருப்பார். மன அழுத்தம் அனைத்தும் இருக்கும். இருந்தாலும் அவர் ஏதாவது உருவாக்க டெக்னிக்கல் திறமை அனைத்தும் அந்த நம்பருக்கு உண்டு. நியூமராலஜி நம்பர்ல 32 வர்றதுனால இவர் யார்கிட்டயாவது ஐடியா கேட்டா தோத்து போயிடுவாரு. சொந்த முடிவு எடுக்கணும். ஏன்னா சரஸ்வதி தாயின் பரிபூர்ண அனுக்கிரகம் பெற்ற நம்பர் நம்ம 32ஆம் நம்பர் பத்தி சொல்லியிருக்கோம். புத்தி திறமை அதிகமா இருக்கும். யார்கிட்டயாவது ஐடியா கேட்டு இவர் செயல்பட்டால் தோல்வியைத்தான் பார்ப்பார். சொந்தமாக முடிவெடுத்து செயல்பட்டால் ஆள் மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை செயல்படுத்திட்டேன்னா வெற்றி காண்பார். அதை பத்தி நம்ம அடிக்கடி உங்களுக்கு நியூமராலஜியில சொல்லியிருக்கோம். இந்த நம்பரு புத்திசாலித்தன்மை அதிகமா இருக்கு, உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு, மனபலம் இருக்கு, உடல் பலம் இருக்கு. இந்த நம்பருடைய மனக்கவலை, தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு இல்லை, தைரியம் இல்லை, மெமரி பவர் நல்லா இருக்கு. 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல புதன் போந்திருக்கிறது ஒரு நன்மையே. பூர்வ புண்ணியம் கம்மியாக இருக்கிறது. சுக்கிரன் கெட்டு போயிருக்கு. உங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போனதே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஒரு மனைவியிடம் பெற்று வாங்கணும். இந்த நம்பர் ஆண் பயன்படுத்தி விட்டால் இந்த நிலைமை நடக்கும். பெண் வைத்திருந்தால் கணவரிடம் பெற்று வாங்க வேண்டியிருக்கும். அடுத்து 7ஆம் இடம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு கஸ்டமர்கிட்ட பேசல, ஒரு 7ஆம் இடத்துல போய் ராகு இருக்கனால ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிடிவாதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். குரு வேற 8ஆம் இடத்தில் மறைகிறது, சுபகாரியம் நடக்க காலதாமதம். சந்திரன் இருக்கு மறைகிறதுனால நீசம் வேற பெறுகிறது, ஒரு மனக்குழப்பத்துல இருப்பார். பூர்வ புண்ணியம் கம்மியா இருக்கு. தொழிற்ஸ்தானம் என்ன செய்ய திணறாரு. 10 ரூபா வருமானம் அங்க 3 மடங்கு விரையும் காட்டுது. சூரியன் கெட்டு போச்சு, சந்திரன் கெட்டு போச்சு, புதன் நீசம் பெறுது. அப்ப சந்திரன் மறைந்தால் குழப்பம், சூரியன் மறைந்தால் என் வாழ்வில் வெளிச்சம் கிடைக்காதுன்னு ஒரு ஏக்கம். புதன் வேற கெட்டு போகுது. புதன் வேற மறைஞ்சிருக்கனால ஏன் புத்தி இருந்தும் ஒரு புத்தி இல்லாத செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பார். 10 ரூபா வருமானம் அங்க 3 மடங்கு விரையும் காட்டுது. உங்க கையில 10,000 ரூபாய் வருமானம் இருந்தா அங்க 30,000 ரூபாய் விரையும் காணப்படுகிறது. இந்த நம்பர் பயன்படுத்தல நம்ம நியூமராலஜியும் சரி பண்ணோம், பிரமிட நம்பரும் சரி பண்ணோம். இந்த நம்பருக்கு தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு இல்லை, தைரியம் இல்லை, பூர்வ புண்ணியம் கம்மியா இருக்கு, புகழ்ஸ்தானம் கம்மியா இருக்கு, தொழிலை காணும், வரவை மீறி விரையும் காட்டுது. இதுதான் இந்த நம்பரின் குணம். இது மட்டும் கிடையாது, நம்ம அடுத்து வர்ற பற்றி தொடர்பா அடுத்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு வச்சிருந்தோம். அனைவரும் போன் நம்பரா கொஞ்சம் விரும்பி பார்க்கறதுனால ஒரு போன் தொடர்கள் புது ஒரு அறிமுகமாக ஒரு போன் நம்பரை பத்தி புது விளக்கங்களை கொடுத்துட்டு அதுக்காக பிறகு அந்த மிருகப்பற்றி தொடர்பா சொல்லலாம் பார்க்குறோம். இப்போ இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இந்த நம்பர் உங்கள் கணவர் வைத்திருக்கிறார், இது நீங்க வச்சிருக்கீங்க, இதுவும் 40, இதுவும் 40. இந்த 40க்கு 40 என்ன பண்ணும்? நீ ஏன் வழிக்கு வா, நான் உன் வழிக்கு வர மாட்டேன், அவரு ஏன் வழிக்கு வா, நான் உன் வழிக்கு வர மாட்டேன் பாரு. நியூமராலஜி நம்பர் படி, நம்மளுடைய மிருகப்பற்றி படி இது எலி வருது, இது ஒரு நாய் பற்றி வருது, இதுபடி எலி வருது, இதுபடி பூனை வருது. அவர் எலிக்கு எலி பாதி சேருவாரு, இங்க நாய் வருது, இங்க ஒரு பூனை பற்றி வருது. அப்ப இந்த நம்பர் வச்சிருக்கல என்ன நடக்கிறது? நாய்க்கு பூனைக்கு ஆகுமா? இந்த பூனை இருந்து இந்த ஒரு பக்கம் நான் எலியை கடிச்சிடும், நாய் கூட சண்டை போட்டுக்கிட்டோம். இங்க உள்ள எலி பற்றி படி பாதி சேருவாரு, ஒரு பக்கம் இந்த நாயா இருக்கல அங்க எலியை பதம் பார்ப்பாரு, பூனையும் பதம் பார்ப்பாரு. இந்த மாதிரி நம்பர் வச்சிருக்கல உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஜாதகத்துல உங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தா தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. இது நீங்க யாரனாலும் இந்த நம்பர்ல உங்களுக்கு மதியால செய்யற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்க போய் எடுத்தினாலும் உங்களுக்கு அதுக்கும் அதுல காட்டவும் நீக்கி அப்படி கிடையாது. உங்களுக்கு இந்த ஜென்மத்திலே அடையிறதுக்கு புண்ணிய கணக்கு கூட்டலாம். பாதிக்கப்பட்ட பல பேருடைய நம்பர்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்துட்டேன். நீங்க சொல்றது எல்லாமே நான் பேரு பார்த்துறவங்களுக்கும் 4ஆம் நம்பருக்கு தான் அதிகமா பண்ணி கொடுத்துருக்கோம், 8ஆம் நம்பருக்கும் அதிகமா பண்ணி கொடுத்துருக்கோம் சொல்றோம். உங்களுடைய பின் லைஃப் பூரா 8ஆம் நம்பருக்கு அதிகமா கிடைக்கும். 8ஆம் நம்பருக்காரங்க ஒரு 70 வயசு ஆளுக்கெல்லாம் பேரை மாத்தி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஜாதகத்துல காட்டுங்க, அப்படிலாம் இல்லை, அதிகமா அடிபட்டு இருக்காங்க. அதுக்குரிய சந்தர்ப்பத்தை இறைவன் அனுக்கிரகத்தை காட்டுறார். ஜாதகத்துக்கும் உள்ள வித்தியாசம், நீங்க ஒரு நம்பர் எடுக்கல ஒரு ஆள் கூட மேட்சிங் பண்றதுக்கு இதுல வழியத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஜாதகத்துல வழி இருந்தா தான் இது காட்டுங்க, இது மதியால ஜெயிக்கிறது.
கோச்சாரம் நகண்டுகிட்டே போகுது. அதுதான் உங்களுக்கு ஜாதகம். விதிக்கப்பட்டபடி நீங்க வாழ்றீங்க. அதுக்கு இடையில நம்ம எதெல்லாம் சந்திக்கும், அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? செருப்பை கொண்டு நடக்கீங்களா, செருப்பு போடாம நடக்கீங்களா? கொடையை கொண்டு வெயிலுக்கு கொடையை பிடிக்கீங்க, வெயிலுக்கும் கொடை பிடிக்கீங்க, மழைக்கும் கொடை பிடிக்கீங்க. மழைக்கு தான் அதிகமாக பிடிக்கிறோம். அது சுடுது, கொடையை பிடிக்கிங்க. இது நனைகிறான், கொடையை பிடிக்கிங்க. இதெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி தான் இது பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது பயன்படுத்தல உங்களுக்கு அடையக்கூடிய இலக்கை ஈஸியாக அடையலாம். போகிற பாதையை நீங்கள் இப்படி தான் வாழ்ந்து முடிக்க போறீங்கன்னு இருக்கும். விதி அதுதான் காட்டுகிறது. நம்ம அதுக்கு இடையில போய் நீங்கள் யாரை சம்மந்தப்பட போறீங்க? மனைவி கூட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணுமா? இல்லை நீங்கள் ஒரு இடத்துல வேலை வைக்கீங்க, அவரு கூட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணுமா? அவருக்கு உங்களுக்கு போன் மூலமா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற வேலையை நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கையெழுத்து மூலமாவும் நட்பு சேர்க்க முடியும், போன் நம்பர் மூலமாவும் சேர்க்க முடியும். இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றா பயன்படுத்தல. அப்போ சொன்னதான் உங்களுக்கு பிறந்தோம் போய் சேர்ந்தோம் அப்படின்னு இருக்காது. வாழ்ந்தோம்னா ஏதாவது சாதிச்சோம் அப்படிங்கிற டேலண்டோட நீங்க வாழ்ந்து படிப்பீங்க. அதைத்தான் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த நம்பருடைய குறைபாட்டுல இதுக்கு ஒரு ஆடு பச்சு வருது, இதுக்கு ஒரு சிங்க பச்சு வருது. இந்த நம்பர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கல இவரு இந்த நம்பர் கூட பயன்படுத்தினால் இது கணவர் வச்சிருக்காரு, இது மனைவி வச்சிருக்கு. இது ஒரு காளை இனம் வருது, அங்க ஒரு சிங்கம், இங்க ஒரு ஆடு. காளைக்கு ஆடு பகை கிடையாது. ஆனா ஒரு பக்கம் இது பாம்பு, இது ஒரு பக்கம் சிங்கம். அப்ப இது என்ன இணக்கத்துல சேருது? காளை இனத்துப்படி ஆடு கூட கொஞ்சம் சேரும், அங்க பாம்பு இனப்படி ஆடை சுருட்டிடும். சிங்கம் கூட நட்பு கிடையாது. அப்ப சிங்கம் என்ன பண்ணும்? பசுவை பதம் பார்த்துரும். இந்த மாதிரி நம்பரை மட்டும் நம்ம எடுக்கல. யாரு கூட போய் நீங்க அன்னோனியமா எடுக்க போறீங்க? போன் நம்பர்ல எடுத்துட்டு வரையில உங்களுக்கு கையெழுத்து மூலமாவும் அன்னோனியம் கேட்கிற மாதிரி உங்க போன் மூலமாகவும் நம்ம மனைவி கணவனோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது, கணவர் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது. நீங்க யார் தொடர்பு அதிகமா பயன்படுத்துறீங்களோ அவங்க கூட மிங்கில் ஆகிறதுக்கு இந்த நம்பரையும் எடுத்துக்கலாம். 7304215955. இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 41, ரகசிய நம்பர் 21. இந்த நம்பருக்கு தன்னம்பிக்கை நல்லா இருக்கு. சந்திரன், சூரியன், செவ்வாய், பாடி ஹீட் அதிகமாக காணப்படுகிறது. தன்னம்பிக்கை நல்லா இருக்கு, வாக்கு ஈடுபடலை, தைரியம் இல்லை, சுகஸ்தானம் இல்லை, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு, வம்பு வழக்கு நோய் கடலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தேவைக்கு பழகிட்டு விட்டுருவாரு. அந்த கேது சம்பந்தப்படுறதுனால ஃப்ரெண்ட் இருக்கு ஆனா இல்லை, காரிஞ்சி ஆதிக்கம் பயன்படுத்திட்டு விட்டுருவார். அந்த மாதிரி தன்மை. புகழ்ஸ்தானம் வலுத்திருக்கு, தொழில்ஸ்தானம் 0வா இருக்கு, 10 ரூபா வருமானம் காணும், அங்க விரைய மட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பார்வையில தான் ராகு வேற 12இல் மறையறதுனால கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நம்பருடைய மனக்கவலை, வாக்கு ஈடுபடலை, தைரியம் இல்லை, சுகஸ்தானம் இல்லை, தொழில்ஸ்தானம் ஒன்றும் இல்லை, பண இருப்பு தங்கலை. இந்த நம்பரின் மனக்கவலை இதுவே. அதுபோக இந்த நம்பருக்கு ஒரு எலியும் நாய் பச்சியும் வருது. இந்த நம்பரு நம்ம யார் கூட சேர, இப்ப உதாரணத்துக்கு இந்த நம்பர் கூட சேரதா இருந்தால் இதுக்கு எலியும் இங்க பூனையும் வருது, இங்க நாய் பச்சி வருது, இங்க பாம்பு பச்சி வருது. அப்ப நம்ம இதுக்கும் இந்த நம்பர் பயன்படுத்தல. கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல அண்ணன் தம்பியா இருக்கலாம், இல்ல அம்மா மகளா இருக்கலாம், இல்ல அப்பா மகனா இருக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்தல. யாரு கூட போய் இந்த நம்பர் இணக்கமா எடுக்க போன்ல பேசல. நம்ம பல பேருக்கு சிலவங்க கணவன் மனைவி கல்யாணம் முடிச்சுட்டு வந்தவங்க, சிலவங்க டைவர்ஸ் கேஸ்ல இருப்பாங்க. அப்படி ஒரு ஆண் வந்திருப்பாரு, என் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும், ஒரு 3 மாசம் 6 மாசம் தனியா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபோன் நம்பரை எடுத்து அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஏற்ற மாதிரியே முதல்ல தொடர்பு கொள்ள வச்சிருக்கோம். அந்த மிருகப்பச்சி இருக்கும், மனைவி ஊர்ல இருக்கும், கணவருக்கு அந்த நம்பரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தொடர்பு கொடுத்துருக்கோம். இதே இது சிலவாறு மனைவி வந்திருக்கும், மனைவிக்கு கணவருக்கு ஏற்ற மாதிரி நம்பர் எடுத்து அவங்க கூட அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி இந்த மிருகப்பச்சி மேட்சிங் பண்ணி விடுவோம். கணவருக்கு ஒரு 41 நம்பர் வருது, இவருக்கு ஒரு 46க்கு எலிப்பச்சி வர மாதிரி இவங்க நம்பரையும் அதே மாதிரி எடுத்து கொடுக்கல. போன்ல தொடர்புல கொஞ்சம் பாசம் கூடும், அன்வன்யம் கூடும். அதுக்கா பிறகு கணவர் என்ன கையெழுத்து போடுறாரு, அவர் என்ன பச்சை குத்தி இருக்காரு, இன்சியல் மோதிரம் போட்டிருக்காரு, இதெல்லாம் செக் பண்ணி மனைவியா இருந்தா கணவருக்கு மேட்ச் ஆகும். அடுத்த தொடர்புல முதல்ல போன் மூலமா மேட்சிங் பண்ணி விடுறோம். அதுக்கா பிறகு கையெழுத்தும் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு மருமங்களை தேதியும் பண்ணி கொடுத்து சரியாக கொடுத்து நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது 24 வருஷம் கண்டதுல எனக்கு ஒரு மனநிறைவோட எனக்கு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது. இந்த செயல் அனைத்தும்
உங்களுக்கு கொடுக்கல, ஒரு ஆத்ம திருப்தியாக எனக்கு வாழ்வில் ஒரு மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது எனக்கு இறைவன் கொடுத்த வரமாக நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பங்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும், அந்த நல்ல எண்ணத்திலே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அந்த இறைவன் அந்த அனுக்கிரகத்தை தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த நம்பருடைய மனக்கவலை, வாக்கெடுபடலை, தைரியம் இல்லை, சுகஸ்தானம் கம்மியா இருக்கு, தொழில்ஸ்தானம் கம்மியா இருக்கு, பண இருப்பு தங்களை, இதுதான் இந்த நம்பரின் குணம். அடுத்து 7700377567. இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 49, ரகசிய நம்பர் 71. நம்ம இந்த நம்பருக்கு ஆல்ரெடி நம்ம பேரை பத்தி ஒரு 100 பேருக்கு போட்டிருந்தோம். 100 பேருக்கு போட்டால இந்த 49 நம்பர் பத்தியா நிறையவே வந்திருந்தாங்க. அந்த நம்பர்லாம் உங்களுக்கு அடிக்கடி விளக்கி இருந்தோம். இப்ப இந்த நம்பருக்கு சொன்ன மாதிரி தான், இங்க சனி கிரகமும் செவ்வாய் சேர்ந்தா மனபலம் இருக்கு, உடல் பலம் இருக்குன்னு சொன்ன மாதிரி இங்க அதே மாதிரி ராகு உழைக்காரு, செவ்வாய் உருவாக்குறார். இந்த நம்பருக்கு யாரும் செய்யாத ஒரு அரிய பெரிய சாதனைகளை, செய்ய முடியாத ஒரு வேலை இழுத்து போட்டு செஞ்சிருவார். பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பார்த்து இது எப்படிப்பா செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் என்ன பெரிய வேலையா, எனக்கு ஈஸி தான் அப்படின்பார். இந்த நம்பர் அடிக்கடி உங்களுக்கு இந்த நம்பர் சம்பந்தப்படுறவங்க இருக்கும். இருந்தாலும் இந்த நம்பர் நன்மை கிடையாது. ஏன்னா இந்த நம்பருக்கு இந்த நம்பரா இருந்தால் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும். இந்த நம்பரா இருந்தால் சுய முடிவு எடுக்க முடியாது. நம்ம 4 நம்பரை பத்தி சொல்லியிருக்கோம். இந்த நல்லா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இந்த நம்பர் வச்சிருந்தால் ஒரு வேஸ்ட். இந்த நம்பருக்கு சுமார் தான். ஆனால் கிரகத்துல ஜாதகத்துல உள்ள பார்வை மாதிரி இந்த நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த 49 நம்பரு மனபலம் குறைவா இருக்கும். பயம், கூச்சம், படபடப்பு, எதிராளி சொல்றத கடமைக்கு காதல வாங்குறது, தன் கருத்தை புகுத்துல ரெடியா இருப்பாரு. ரகசிய நம்பர்ல 71 வர்றதுனால இவர் 10 பேருக்கு மேய்க்கிற வேலை, தான் திருந்துறது 2வது, ஊரை திருத்துற வேலையை அவர் பார்த்து கொண்டே இருப்பார். இவருடைய செயல்பாடு ஊரெல்லாம் உபதேசம் பண்ணிவிட்டு தனிமையில தவிச்சு கொண்டே இருப்பார். 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டோம், நான் எப்ப திருந்தேன், தனக்கு அட்வைஸ் பண்ண ஆள் இல்லையே, அப்படியே போய் அட்வைஸ் பண்ணாலும் எரிச்சல் பட்டுருவார். எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது, தூரப்போ அப்படின்றவாரு. தனிமையில பார்க்கல, எனக்கு இதெல்லாம் என்ன, எனக்கு அட்வைஸ் பண்ண ஆள் இல்லையே, அந்த மாதிரி தவிப்பு இருக்கும். அவர் தேடுதல் அனைத்தும் ஒரு 40 வயதுக்கு பிறகுதான் கிடைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த நியூமராலஜி நம்பரும் வீக்கா இருக்கு, ரகசிய நம்பர்லயும் வீக்கா இருக்கு. மன அழுத்தம் அதிகமா இருக்கும், தோல்வியை கண்டு வெறுப்பார், ஒரு சாதனைக்கு துடித்து கொண்டே இருக்கும். எருமை பச்சியும் ஒரு மான் இனமும் வருது. இந்த மிருகப்பச்சி உள்ளவங்க இப்ப இந்த நம்பரோட தொடர்பு வச்சிருந்தால், இந்த நம்பர் மனைவி வச்சிருக்கு, இந்த நம்பர் கணவர் வச்சிருக்கா, இங்க பூனை, இங்க எருமையும் ஒண்ணும் பண்ணாது, மானையும் ஒண்ணும் பண்ணாது. இங்க பாம்பு, இங்க எருமையை சுற்றிடும், மானையும் சுற்றிடும். இந்த மாதிரி என்ன தொடர்புல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. போன தொடர்ல உங்களுக்கு போன் நம்பரை பத்தி சொல்லல, இது சம்பந்தமா கொடுத்துருக்க மாட்டோம். இது போன் நம்பரை மாத்தினா நமக்கு என்ன நடக்க போகுது, இதுதான் இப்ப சொன்னதான். நீங்க யாரு கூட மாத்த போகல, உங்களுக்கு என்ன நடக்குது அந்த தருணத்தை போறோம். போன் நம்பர்லயும் நம்ம மேட்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு கிடைக்கல ஒரு பிராப்தம் தான். அது நீங்க அதிகமான ஆள்கிட்ட பழகிறவங்கக்கூடிய மேட்சா எடுத்துட்டால் உங்களுக்கு மனநிறைவு அதுலயும் கிடைக்கும். பேர்ல கிடைச்சா அதை விட ஒரு ரொம்ப அந்யோன்யமா இருக்கும். நீங்க பேர்ல பண்ணிக்கிட்டால் ஒரு 60% உங்களுக்கு மனநிறைவு பேரே கொண்டு வந்துடும். போன் நம்பரு, மற்றபடி டோர் நம்பரு, வண்டி நம்பர், இதெல்லாம் அடிஷனலா ஒரு 10% நீங்க கூட்டி தெல்ல தெளிவா அதையும் கூட்டலும் நிறைவாக அனைத்தும் அடைந்த மாதிரி ஒரு தேடுதல் அனைத்தும் அடுத்து எளிமையா கிடைக்கக்கூடிய தருணம் கொண்டு போகும். அவள் தேடுதல் அனைத்தும் எளிமையா கிடைக்கிற அனைத்தும் 1, 5, 6, 9 நம்ம சாதனைக்குரிய நம்பர் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி அமைத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபோக என்ன மிருகப்பச்சி நம்ம உங்களுக்கு பேர்ல நியூமராலஜி சரி பண்றோம், பிரமிடை சரி பண்றோம்னோ, அடுத்து உங்களுக்கு தேவையான இடத்துல அந்தந்த கரகத்தை அமைக்கிற மாதிரி பேர்ல அமைச்சு கொடுத்தோம். இப்ப அது சம்பந்தமா முடிஞ்சு அதுல யாரு கூட போய் நீங்க அனோனியமாக போறீங்க அந்த மேட்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலோடைய பேரே மேட்சிங் நியூமராலஜி. இந்த தலைப்புல எதுலையும் நீங்க பார்க்காத ஒரு தலைப்பையும் சொல்லியிருந்தோம். காரணமே இப்ப பாக்குறதா உங்களுக்கு, நீங்க எந்த மிருக இனத்துல இருப்பீங்க, ஏதாவது ஒண்ணு நம்பரா இருந்தாலும் சரி, உங்க கையில பச்சை குத்திட்டாலும் சரி,
உங்க கையெழுத்தா இருந்தாலும் சரி, உங்க டேட் ஆஃப் பர்த் ஒரு மிருகப்பூச்சி காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க அதுக்கு மேட்சா நீங்க கல்யாணம் முடிக்கல, வெறும் ஜாதகத்தை மட்டும் 10 பொருத்த பாக்குறீங்க. இப்ப 10ஆம் நம்பர்ல பிறந்திருக்காரு ஒரு ஆளு, நீங்க 19ஆம் நம்பர்ல ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா, இந்த ஒரு ஆடு ஒரு பாம்பு அதுலயே நீங்க மேட்சிங் பண்ணலாமா வேண்டாமான்னு காட்டி கொடுத்துரும். நீங்க 10 பொருத்தத்தை தூக்கி போய் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி ஈஸியா இதுல மேட்சிங் பார்க்குற அளவுக்கு இதுல இருக்கு. ஆகையால ஜாதகம் மட்டும்தான் உண்மை நீங்க தூக்கிட்டு பேசுறவங்களுக்குலாம் இது ஒரு சவாலா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்கு தெய்வ அனுக்கிரகம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்காது. அனைவருக்கும் இறைவன் உங்களுக்கு பரிபூர்ண அனுக்கிரகம் உங்களுக்கு தரட்டும். இந்த சந்தர்ப்பம் சும்மா பேரை மாத்துறது மட்டும் கிடையாது, அந்த மிருகப்பச்சியோட மேட்ச் ஆகலை தான் மனநிறைவை கொடுக்கும். 7700377567 இந்த நம்பருடைய மனக்கவலை கணத்துல கேது இருக்கு, ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, ஆனா தன்னம்பிக்கை கம்மின்னு காட்டுது. வாக்கு ஈடுபடல, தைரிய ஸ்தானத்துல போய் கேது இருக்கு, குரு இருக்காரு. குரு இருக்கனால ஒரு முயற்சியை எடுத்துருவாரு, கேது இருக்கனால முன் வச்ச காலம் மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்துருவாரு சொல்லியிருக்கோம். சுகஸ்தானம் கம்மியா இருக்கு, குரு புண்ணியம் கம்மியா இருக்கு. 6ஆம் இடத்துல கொஞ்சம் கேது இருக்கிறது நன்மையே. உங்களுக்கு ஏதாவது கடன் சுமை இருந்தால் அந்த கடன் சுமையை குறைச்சிடுவார். அது அவர் கேது இருக்கிற இடத்த பூரா குறைச்சி கொடுக்குற வேலை. 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறது ஒரு நன்மையை. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்கு, பரவாயில்ல. அப்பா சொத்து எது இருந்தால் வில்லங்கம் காட்டுகிறது. இந்த மாதிரி 7 நிறைய பேர் கார்ல போறோம், 777 நிறைய எடுத்துட்டு போறீங்க. இந்த நம்பர்ல போறோம் பாருங்க, எத்தனை 7 777 இந்த ஒரு 7 5 7 வந்துடும். உங்களுக்கு கேதுவுடைய வேலை எந்த இடத்துல இருக்கோ அவருடைய வேலை அதை குறைக்கக்கூடிய வேலை. இங்க 6ஆம் இடத்துல போய் கடனும் வம்பு வழக்கு நோய் அந்த இடத்துல போய் குறைவதனால குறைச்சிருவார். கோச்சாரத்துல கேது அந்த இடத்துல வந்தாலும் உங்களுக்கு அது நன்மை பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்ப நீங்க அடுத்து நம்ம ஜூலை மாசத்துல பூரா பாத்தீங்கன்னா மக்களுக்கு பூரா மாசத்துல அது காட்டிக்கிட்டே இருக்கும். எல்லாரோட அந்த நேரம் ஜூலை மாசம், ஒவ்வொரு ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா தொழில் பூரா எல்லாரும் டல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு 12 மாசத்துல அதுவும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ங்கிற ஒவ்வொரு நீங்க பாத்தீங்க சூரியனுடைய வெப்ப தாக்கத்தை அதிகமா இருக்கிற மாதிரி 1ஆம் நம்பர் ஞாயிற்றுக்கிழமை பூரா லிஸ்ட் வரும். சூரியனுடைய தாக்கத்துல பூரா நம்ம லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்தியால ஞாயிற்றுக்கிழமை லிஸ்ட் எடுக்கும். சூரியனுங்கிறத ஞாயிறு. ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா லீவு நாட்கள் அதிகமா இருக்கும். அக்டோபர் 10ஆம் மாசத்தை எடுத்தீங்கன்னா 10ஆம் மாசத்துல தீபாவளி மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சூரிய நாட்கள் வரைய போறோம் அதிகமா லீவ் இருக்கும். ஏதோ சொல்ல வந்து இதெல்லாம் ஒரு சம்மந்தப்படுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம சொல்லியிருந்தோம், கொரோனால வருஷத்துல 4 வரையில போறோம் அதிகமான பொருள் டிமாண்டா இருக்கும். அதிகமான கடைக்காரங்க போறோம் கொண்டான்னு வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா பொருள் போற நம்ம கொரோனா நம்மளே ஒரு பீரோல சேர்த்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணி குடன் மாதிரி நிரப்பி வச்சோம். அது நூற்றாண்டு கணக்குக்கு பிறகு வந்த டைம். 2029ல உங்களுக்கு அதே 4ஆம் நம்பர் சம்மந்தப்படுது. 2029ல அதே 4ஆம் நம்பர் வரை நம்ம ஏற்கனவே கொரோனா பத்தி பேசல, அந்த நம்பரை பத்தி பேசியிருக்கோம். 4ஆம் நம்பர் வரையில அந்த டிமாண்டை கொடுக்கும். 7ஆம் நம்பர் வரையில போறோம் குறைச்சிரும், விலையை போறோம் குறைச்சி விட்டுட்டு சென்ற தொடர்லாம் இதை பத்தி விலைக்கிருந்தோம். 7ஆம் நம்பர் மாசத்துல வரையிலையும் அனைத்து தொழிலையும் அனைத்து துறையில உள்ள தொழில போறோம் அந்த மாதிரி ஒரு குறைச்சி கொடுக்குற வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனாலதான் இதுலயே சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது தன்னம்பிக்கை குறைக்கிறாரு, தைரியத்தை குறைக்கிறாரு, இந்த இடத்துல இருக்கனால கடனை குறைக்கிறாரு, இங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை குறைக்கிறாரு, அப்பா சொத்து இருக்குன்னா அப்பா சொத்து கிடைக்கிற இடத்த குறைக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க வர கார்ல போற இது 777 அதிகமா தூக்குனீங்கன்னா இந்த மாதிரி தன்மை அவர் குறைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பார். இது அனுபவம் கொண்ட உண்மை. 100%க்கு 200% மார்க் போற அளவுக்கு தெளிவா இருக்கும். இது 24 வருஷம் அனுபவம் கண்ட உண்மை. நீங்க இது அனுபவமா எடுத்து பாருங்க, கண்டிப்பா இதெல்லாம் கடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து 9600523451 இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 35, ரகசிய நம்பர் 19. 8ஆம் நம்பர் மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த 1ஆம் நம்பர் சுய முடிவு எடுத்துறாரு. ஒரு பக்கம் முயற்சி அனைத்தும். 3ஆம் நம்பர் ஒரு அறிவாளி திறமை, 5ஆம் நம்பர் ஒரு புத்திசாலி திறமை. ரெண்டும் புத்தி சார்ந்த வேலையை அதிகமாக காட்டிக்கொண்டே இருக்கும். மன அழுத்தம் 8ஆம் நம்பர் உச்சம் வந்து ஒரு சனிக்கிழமை சம்மந்தப்படுறதுனால 40 வயதுக்கு பிறகு தான் நன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தேடுதல் அனைத்தும் ஒரு மனக்கவலை கொடுத்துக்கிட்டே இருக்கு, மன இறுக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு 8ஆம் நம்பரை பற்றி தான் அழகமா சொல்லிட்டோம். இவருக்கு ஊரத்திருக்கிற வேலை, பிறருக்கு உபதேசம் பண்ற வேலை,
தான் திருந்துறது ரெண்டாவது, ஊரை திருத்துறது தான் முதல் வேலையா இருக்கும். அட்வைஸ் பண்றது இவருடைய மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும். ரகசியம் 19 2 நெருப்பு கரகம் வருது. எதிராளிக்கு தக்க பதிலளிக்கக்கூடிய நம்பராக இந்த நம்பர் இருக்கும். உங்களுக்கு 108க்குள்ள அந்த நம்பரை பத்தி தெள்ள தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த நம்பரு ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கும். இந்த நம்பருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு அடுத்த பொருளுக்கு ஆசைப்படல, தனக்கு துரோகம் பண்ணா பதிலுக்கு துரோகம் மூஞ்சிலே முடிக்க ஒதுங்கிடுவார். பணம் இருந்தா தடாப்புடல் செலவு பண்ணுவார். பணம் இல்லை என்றால் இருக்கிற இடம் தெரியாம அடங்கி கிடப்பார். துஷ்டனை கண்டா தூர ஒதுங்கக்கூடியவர். கான்பிடென்ட் தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படும். இந்த நம்பருக்கு முன்வீல் பஞ்சர், பேக் வீல் சுமாரா இருக்கு. ஆகையால இந்த நம்பர் சுமாரான நம்பர் தான். முன்வீல் பஞ்சரா இருக்கு. இந்த நம்பரை சரிப்படுத்தினா தான் சரியான நம்பரா இருக்கும். அது போக இது ஒரு பூனை பச்சி, இது ஒரு பாம்பு பச்சி வருது. நம்ம யாரு கூட போய் சேரணுமோ அது கூட சேரணும். இப்ப இந்த நம்பரு கணவருடைய நம்பர், இந்த நம்பரு மனைவியோட நம்பர் இருந்தால் இது பூனைக்கு பூனை மேட்சிங் இருக்கு. ஆண் பூனை பெண் பூனை சேரும். இங்க ஒரு பக்கம் எலி, இங்க பாம்பு, அப்பையும் மைனஸ் இருக்கு. நம்ம போன் நம்பர் எடுக்கிற சும்மாவும் நினைச்சிடக்கூடாது. நம்ம யார் கூட சேர்ந்து வாழக்கூடிய தருணத்தையும் இந்த போன் நம்பர்ல எடுத்து கொடுக்குறோம். அதையும் மேட்சிங் பண்ணி எடுத்தா தான் ஒரு மன நிறைவோட வாழ்வீங்க. அந்த சந்தர்ப்பம் போன்ல அமைக்கிறது உங்களுக்கு விருப்பப்படுறவங்க தெரிவிங்க. போன் நம்பரை சும்மா சாதாரண எடுத்துக்கிடாதீங்க. நம்ம உங்க தொழிலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கல 1569 வர்றது மட்டும் கிடையாது. உங்களுக்கு வெளிநேரத்தான் சொன்னோம். நியூமராலஜி சரி பண்றோம், பிரமிடை சரி பண்றோம், தேவையான இடத்துல உங்களுக்கு கிரகங்களை அமைச்சு கொடுக்குறோம். அது போக உங்களுக்கு யாரு கூட போய் நீங்க நட்பு சேர்க்க போறோம். நம்ம இவ்வளவு நேரம் சொன்னது அதே தான். இந்த 2 டிஜிட்டுக்கும் நீங்க குணம் இருக்கு. அது கான்சலேஷன், அதுல கவனம் செலுத்தினால் இந்த கூட்டு நம்பர் மைனஸ் ஆயிரும். கூட்டு நம்பர்ல தான் அதிகமா கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு இன்ஜினோட நம்பர் சுமாரா இருக்கும். அத்தனை ட்ரக் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கு. ட்ரெயினுடைய இன்ஜின் நம்பர் தான் மெயின். பின்னாடி உள்ள ட்ரக்கில் உள்ள நம்பர் பூரா முக்கியம் கிடையாது. அது மாதிரிதான் இந்த 2 நம்பர் பூரா முக்கியம் கிடையாது. அதனுடைய ரகசிய நம்பர் அதுதான் உங்களை இழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். ஆகையால நியூமராலஜி நம்பர் சரி பண்றோம், பிரமிட் நம்பர் சரி பண்றோம். இதே மாதிரிதான் இந்த நம்பருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை இல்லை, சுக்கிரன் வாக்குல இருக்கு. கவர்ச்சிகரமா பேசிய ஆள்களை டெக்னிக்கலா கவர்ந்து விடுவார். தைரியம் கம்மி, சுகஸ்தானம் நல்லா இருக்கு, சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இருக்கு, பூர்வ புண்ணியம் கம்மி, புதன் உச்சம் இருக்கு, புத்தி சார்ந்த தலை, புத்தி திறமை அதிகமா இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்கு, அப்பா சொத்து எளிமையா கிடைக்கும், புகழ்ஸ்தானம் வலுத்திருக்கு, தொழில்ஸ்தானம் என்ன செய்ய திணறாரு, பார்வையில் உள்ளது, வருமானம் காணும், விரயம் காத்துக்கிட்டு இருக்கு, அலைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கு ராகு மறைகிறதுனால. இதுதான் இந்த நம்பரின் குணம். அடுத்து 8943170081. இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 41, பிரமிடு நம்பர் 27. இந்த நம்ம உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதான். இந்த நம்பருக்கு சூப்பர் நம்பர், கான்ஃபிடென்டான நம்பர், சாதிக்கக்கூடிய நம்பர். நியூமராலஜி நம்பர் எடுத்தா இப்படி ஒரு நம்பர் எடுக்கணும் சொன்ன மாதிரி இதுக்கும் இந்த நம்பருக்கும் அதே மாதிரி அமைப்பு வந்திருக்கு. ஏன்னா முன் வீல் நல்லா இருக்கு, பேக் வீல் நல்லா இருக்கு. இந்த நம்பருக்கு 41, தன் திறமைக்கு மீறிய சக்தியில இறங்கிடுவார். தோல்வி என்று எதுவும் அடைந்துவிட்டால் யாருக்கும் தெரியாம பூசி மறைத்திடுவார், மூடி மறைத்திடுவார். தோல்விக்கு ரொம்ப அடைகிறது கம்மி தான். அந்த நம்பருடைய குணம் அறிவாளி திறமை. இதை தூக்கிப்படவா அதை தூக்கிப்படியா டெக்னிக்கல் இருக்கும். இங்க செயல்படுத்தும். ஆகையால ஒன்று அறிவு சார்ந்த வேலை இருக்கு, ஒன்று உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு. இந்த நம்பருக்கு உங்களுக்கு 27 நம்பரை பத்தி சொல்லியிருக்கோம். இவர் கோபக்காரர், நேர்மையா இருப்பார், தன்னை தேடி பிறர் வரணும், நான் போய் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன். இவர் ஒரு வணங்காம்படி, தப்பு செஞ்சா கூட சாரி கேட்க மாட்டார். 27 நம்பரை பத்தி அடிக்கடி சொல்லியிருக்கோம். இந்த நம்பருக்கு திறமை அதிகமா இருக்கும். மனசுதான் ஒருநிலைப்படுத்த தியானம் பண்ணணும். மற்றபடி அந்த நம்பருக்கு டெக்னிக்கல் எதையும் செயல்படுத்துறதுக்கு அதிகமாக ஒரு புத்தியை கையாண்டு ஜெயிக்கக்கூடிய நம்பர் என்றே சொல்ல வேண்டும். இந்த நம்பருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு ஈடுபடலை, தைரியஸ்தானத்துல கேது இருக்கு, ஒரு முன் வச்ச காலை வச்சுட்டு பின் வாங்கிடுவார், ரிவர்ஸ் வந்துடுவார், செவ்வாய் கெட்டு போகுது, சுகஸ்தானம் இருந்தாலும் வீடு கட்ட யோகம் உண்டு, பூர்வ புண்ணியம் கம்மியா இருக்கு, நோய் கடன்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்
ஒரு பிடிவாதத்தை கொடுக்கும். சனி கிரகம் மறைகிறது, ஒரு நரம்பு பலகீனம் கொடுக்கு. புகழ்ஸ்தானம் வலுத்திருக்கு. ஒரு நெருப்பு சம்பந்தமான தொழிலும் ஒரு இருப்பு சம்பந்தமான தொழிலும் காணப்படுகிறது. செவ்வாய் சனி பார்வை வேற இருக்கு. கடுகடுன்னு இருப்பாரு. பண இருப்புல ஒன்னையும் காணும், இருப்பு ஸ்தானத்துல ஒன்னையும் காணும். 2, 5, 11 இது போற தனஸ்தானம். சூப்பர் நம்பரும் சொல்லிட்டீங்க. ஆனா இது இப்படி சொல்றீங்க, அதனாலதான் சொல்றேன். உங்களுக்கு போன் நம்பர்ல 10 நம்பர், இதுல வேற 2 0 வந்துருது. அப்ப 8 நம்பர் தான், இந்த 12 குழியில 8 நம்பர் தான் போய் விழுது. நம்ம இதை கொண்டு போவா அதை கொண்டு போவான்னு சொல்லி உங்களுக்கு போன் நம்பர்ல அவ்வளவு திருப்தி அமைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு கையெழுத்துல உருவாக்கல ஒரு 15 நம்பர் 17 நம்பர் கிட்ட கொண்டு போகலதான் உங்களுடைய வாக்க கூட்டலாம், தைரியத்தை கூட்டலாம், அந்த சுகஸ்தானத்தை கூட்டலாம், சொந்த வீட கட்டக்கூடிய அமைப்பு, பண இருப்பு தங்குறது, 2, 5, 11 இந்த 3 இடம் தனஸ்தானத்தை போற வைக்கலாம். இப்படி இருக்கிறவங்க போய் நீங்க ஸ்தான பலத்தை கூட்டினாத்தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நீங்க உணரணும். கையெழுத்துலதான் அவ்வளவும் கொண்டு வர முடியும். இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு புரோகிராம்ல யூடியூப்ல தான் பார்த்த, சமீபத்துல பார்த்த விஷயத்தை தான் சொல்றோம். பணத்துக்காகவே உங்களுக்கு பழைய தொடர்லாம் சொல்லியிருக்கோம். பணத்துக்காகவே உங்களுக்கு இந்த உள்ளங்கையில எழுதிக்கோ, உங்களுக்கு பணம் வருது பணம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னென்னமோ நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சென்ற தொடர்ல போறோம், உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஒரு மத்தியான நேரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில உள்ளங்கையில போன் நம்பர் எழுதிட்டு போயிறாங்க. யாராவது ஒண்ணு குறிக்க முடியாத பேப்பர் இல்லாம அதை குறிச்சிட்டு போய் கையில நம்பர் இருக்கும். அது ஒரு கிரகம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க வீட்டுக்கு போனவனையும் அது ஒரு மிருகப்பச்சா இருக்கும், மனைவியோட சண்டை போடுவீங்க. அந்த மாதிரி நடக்கும். இல்ல நைட் எழுதிட்டு போவீங்க, நைட்டு போய் சண்டை போடுவீங்க. இப்படி இருக்கல யூடியூப்ல குறை சொல்றதுக்காக இல்லை, ஒரு 42ஆம் நம்பரை பத்தி போன தொடர்ல உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சுக்கிரன் அனைத்தும் ஒரு தந்திரத்தை கையாள்வார், ஒரு உழைக்க மாட்டார், ஒரு இலவசத்தை வாங்கக்கூடியவர், ஊமக்குசும்பு வேலைலாம் செய்யக்கூடியவர்னு சொல்லியிருக்கோம். இது குத்தி காட்டுறதுக்கு இல்லை. 6ஆம் நம்பர்ல நீங்க டேட்டா பர்த் கூட்டு நம்பர்ல உங்களுக்கு 42 வரும், இல்லை உங்க போன் நம்பர்ல வரும், இல்லடா உங்களுடைய கையெழுத்துல வரும். இந்த மாதிரி சம்பந்தப்படல 42ஆம் நம்பர் சுக்கிரன் மேட்ல போய் இந்த இடத்துல போய் நீங்க 42 எழுதிக்கோ. நீங்க இவ்வளவு நேரம் சொல்றோம், உங்களுக்கு போன தடவை பூரா நீங்க பச்சை குத்தனதை பூரா பேசியிருக்கேன். நீங்க உடம்புல டாலார போட்டாலும் சரி, கழுத்துல போட்டாலும் சரி, இடுப்பு கையில எந்த இடத்துல நீங்க எழுதினாலும் அதை தான் செயல்பட போகுது. சுக்கிரன் மேட்ல போய் 42ஆம் நம்பரை எழுதினாத்தான் உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்பு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுக்காக இல்லை. இதுல அடிபட்டு 24 வருஷம் ஊர்னதை சொல்ல ஒரு கஸ்டமர் தான் ஒரு ஆளுக்கு கிளாஸ் எடுக்காரு. அந்த 42ஆம் நம்பர் பத்தி அவங்கள குறைச்சி பேசல. இது அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதனால இந்த விளக்கத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்தேன். 42 நீங்க கையில போய் எழுதிக்கிட்டு இருக்கல, இதை ஒரு கஸ்டமர் அவங்ககிட்ட பிரச்சனையா சொன்னாங்களாம். இந்த நம்பரை போய் எழுதிட்டு போ, உங்க போனார்கிட்ட போய் அவங்ககிட்ட அது எழுதுனா உங்களுக்கு பிரச்சனை தீரும், உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல டிஸ்டர்ப் இருக்காதோ எழுதியிருக்காங்களாம். இதே மாதிரி நானும் கொடுத்துருக்கேன் பல பேருக்கு. இதே மாதிரி மிருகப்பட்சி ரீதியா கையில எழுத வச்சிருக்கேன். தற்சமயத்துக்கு ஒரு ஊராட்சி ஒன்றியத்துல ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவருக்கு அவரு மேல் அதிகாரம் பண்றாரு. அவரு கூட சண்டையா இருக்கு. நான் வேலையில இருக்குமா வேண்டாமா பயந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த மிருகப்பட்சி ரீதியா அவருடைய பேருக்கு கணக்கிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்பரை கையில எழுதிக்கோங்க, உங்களோட அந்யோன்யம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத சொல்றேன். அவர் எழுதிட்டு போகல, ஆச்சரியமா சொல்றாரு. அவர் கையில எலி சம்மந்தப்படுது. அந்த எலி பச்சிக்கு ஏற்ற மாதிரியே நானும் நம்பரை ஒண்ணு கொடுத்து விட்டேன். அதை கொடுத்த உடனே அனுமதிமாயி அவரு ஆச்சரியமா பார்க்காரு. அதே முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல ஊர் மாறுறாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு அவர் டார்ச்சர் பண்றாங்காரு. அவருடைய கையெழுத்துக்கு இன்னொரு மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் வேற நம்பரை கொடுத்து அவரும் அதுக்கப்புறம் இவரும் என்கிட்ட அந்யோன்யம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு அனுபவம், என் அனுபவத்தை சொல்லக்கூடிய தருணம் அதனால இதை சொல்லக்கூடியது இருக்கு. ஆனால் இதே நம்பரை இன்னொரு புரோகிராம்ல பேசல, அவங்க டோட்டலா எல்லாரையுமே அதே 42 எழுதிக்கோங்க உங்களுக்கு எல்லாமே வந்துருந்தாங்க. இது மிகப்பெரிய தப்பு. நீங்க 3ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு போய் 42 எழுதக்கூடாது. 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் பகை. அதே மாதிரி அந்த நீங்க 42 எழுதிக்கிட்டா ஒரு எலி சம்பந்தப்படுது. நம்ம மிருகப்பட்சிப்படி அவர் அங்க எழுதிட்டு போனதுனால அவரோட போய் அந்யோன்யம் ஆயிட்டு. நம்ம போய் 42 எல்லாருக்கும் நீங்க டோட்டலா கொடுக்கல. இப்போ ஒரு ஆளுக்கு நீங்க எழுத கொடுத்துட்டீங்க, உள்ளங்க எழுதிட்டு சுக்கிரன் மேட்ல போய் 42 எழுதிட்டு போய் அவர் பணம் வரும்னு வந்துகிட்டு இருப்பாரு.
அந்த 6ஆம் நம்பருக்கு எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனா 6ஆம் நம்பர் வந்துட்டாலே ஒரு இலவசத்தை தான் விரும்பும். எவராவது கிடப்பானா அவன்கிட்ட இருந்து ஏதாவது கறக்கலாமா பார்ப்பாங்க. உழைக்கிறதுக்கு ரெடி ஆகாது. அவன்கிட்ட ஏமாத்தி எப்படி கறக்கலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திறமையான ஒரு ஆழ்த்தம் கிடைச்சிட்டா அவன்கிட்ட ஓசியை வாங்குறது போல ரெடியா இருக்கும். பெரிய ஆளா இருந்தால் வசதி படைத்தவர் இருந்தால் வெள்ளக்காரன் கழிச்சு கறக்கும். ஒண்ணுமில்லாத வந்துட்டா இவன்கிட்ட இருந்து எப்படியாவது புடுங்கலாமா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அணுவும் கண்ட உண்மை, சீரியஸா சொல்றேன். 42ஆம் நம்பரு நீங்க பணத்துக்காக எழுதையில அது ஒரு எலி சம்மந்தப்படுது. நம்ம சாப்ட்வேர் படி அந்த எலி பச்சிக்கு போய் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தேன், அவரோட அனோனியம் ஆயிட்டு, அதனால நீங்களும் பயன்படுத்தல, அது பயன்படுத்திக்கோங்க நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா மிகப்பெரிய தவறு. ஏன்னா இப்ப நீங்க கணவரா இருக்கீங்க, 42 அவங்க சொல்லிட்டா நீங்க பணம் வரதுக்காக எழுதிருக்கீங்க. இதே இது உங்க வீட்டுக்கு போகல, உங்க வீட்டுக்காரங்க பேர் ராஜேஸ்வரின்னு வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாய் பச்சு. நீங்க எலி இந்த கையில இது எழுதுனதுனாலே நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஆகையால இந்த உள்ளங்கையில எழுதையில இந்த மிருகப்பச்சி தெரிஞ்சு அதை கொடுத்து அந்த மிருகப்பச்சி ரீதியா சேர்த்து வச்சிருக்கோம். அது ஒரு சந்தோஷம். அதுக்கா பிறகு உள்ள விஷயத்தான் இது சம்பந்தமா தான் உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஓவரா சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதுலையும் பார்க்காத ஒரு மேட்சிங் பண்ணக்கூடிய விஷயத்தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க பண வரத்துக்கு 2, 5, 11 வலு கூட்டணும். நீங்க போய் நம்ம 4ஆம் இடத்துல 42 உள்ளங்கையில் எழுதி சொன்னீங்கன்னா நம்ம சாப்ட்வேர் படி அந்த ராகுக்காரங்க போய் 4ஆம் இடத்துல போறோம், சுகஸ்தானத்துல போய் கொண்டுவிடும். அப்போ அவர் என்ன சுகத்தை பார்ப்பாரு? ஆகையால அந்த உள்ளங்கையில எழுதுனா பணம் வருங்கிறத விட்டுருங்க. நீங்க அதுக்கு ஒரு மிருகப்பச்சி இருக்கு, அது போய் யார் கூட சேர்றோமோ அவங்க கூட சேருதான்னு பார்க்கணும். அது அன்னோன்யம் இருந்தா தான் நட்பு காண முடியும். அந்த தலைப்புலதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மேட்சிங் நியூமராலஜிங்கிறது சும்மா கிடையாது. இறைவன் அனுக்கிரகம் இருக்கிறவங்களுக்கு இந்த புக்கை வாங்கி பயனடைங்க. இதை பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டோம். அதனால இந்த நம்பரை திருத்துறது இறைவன் அனுக்கிரகம் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். இது மிகப்பெரிய சொத்து தான். ஏன்னா உங்களுக்கு 2, 5, 11 வலுக்குனாலே பணம் காலத்துக்கு இருக்கும். இதை பிராப்தம் இருக்கிறவங்க வாங்கி பயனடைங்க. இந்த சம்பந்தமா இது அனைவரையும் சேர்க்கக்கூடிய போன் நம்பர் மூலமாகவும் சேர்க்க முடியும், உங்களுடைய கையெழுத்து மூலமாகவும் சேர்க்க முடியும். உங்களுடைய நீங்க யார் தொடர்பு இருக்கீங்களோ அவங்களுடைய அனைவரையும் சேர்க்கறதுக்கு வழி இருக்கு. இந்த புக்கை விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த புக்குடைய விலை 410. வெளியூர்காரங்க கொரியர் சார்ஜை சேர்த்து ஒரு 500 ரூபா வரும். விருப்பம் இருக்கிறவங்க தெரிவிங்க. இது சம்பந்தமா யாரு கூடயும் அன்னோன்யமாகிறதுக்கு வழி இருக்கு. இது விருப்பம் இருக்க தெரிவிங்க. அடுத்து வாங்க ப்ரோக்ராம் பார்ப்போம். நான் இவ்வளவுதான் சொல்றேன். அதே தான் உங்களுக்கு 2, 5, 11 இந்த நம்பர்ல நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கு, பிரமிடு நம்பர்லாம் இருக்கு. 2, 5, 11 பணஸ்தானம் இல்லை. இந்த நம்பருக்கு நியூமராலஜி நம்பரு சுமார், பிரமிடு மட்டும் நம்பர் மட்டும் நல்லா இருக்கு. 2, 5, 11 வலுத்து இருக்கு. அப்ப இந்த நம்பருக்கு தனஸ்தானம் வலுத்து இருக்கு. இந்த நம்பருக்கு நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கு, ஆனா கட்டாம் வலு இல்லாம இருக்கு. இப்ப சொன்ன வந்த விஷயம் அனைத்தும் கையில பணத்துக்காக ஒரு நம்பரை எழுதிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு பணத்தை விலை யதார்த்தமா எழுதியிருப்பாங்க. அந்த செகண்டுக்கு யாராவது ஏதோ ரூபத்துல பணம் வந்திருக்கும். அதனால அது லக்கி நம்பருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை கையில எழுதி எல்லாரும் நீங்க பயன்படுத்துவாங்க. சர்வசாதாரணமா கொடுத்துருவாங்க. நீங்க கவனமாக பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம அணுவங்கண்ட சொல்றேன், நீங்க ஏதாவது ஒரு நம்பர் எழுதிட்டீங்கன்னா அதுக்கு உயிராற்றல் இருக்கு. அதுக்கு ஒரு மிருகப்பச்சி சம்மந்தப்படும். அந்த மிருகப்பச்சி உங்களுக்கு மேட்சா இருந்தா தான் உங்கள் கணவன். நீங்க பெண்கள் அதிகமா இந்த சம்பந்தமா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுல நீங்க ஏதாவது ஒரு நம்பரை எழுதிட்டால், ஒரு லேடி பேசுறத நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். லேடிஸ் தான் நிறைய யூடியூப்ல சேனல் போடுறதுக்கு பணம் வரத்துக்கு இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோன்னு சொல்லி நிறைய இந்த நம்பரை எழுதிக்கோன்னு சொல்லி அதிகமா லேடிஸ் தான் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த மாதிரி லேடிஸ் பார்த்து அந்த மாதிரி நம்பரை எழுதிடாதீங்க. அதுக்கு ஒரு பணம் ஸ்தானம் வேணும்னா உங்களுக்கு பேர்ல 2, 5, 11 இந்த பேர்ல தனஸ்தானம் வர்ற மாதிரி பேர் அமைச்சு தரோம். போன் நம்பர்லயும் அதே மாதிரி அமைச்சு தரோம். அது போக நீங்க நியூமராலஜி சரி பண்றோம், பிரமிடை சரி பண்றோம், தேவையான ஸ்தான பலத்தை வலுக்கூட்டுறோம். அது போக நீங்க யாரு கூட அன்னோன்யம் ஆக போறீங்க, அது வேற விஷயம் இருக்கு. அது சம்பந்தமா கொடுக்கையில தான் உங்களுக்கு மன நிறைவோட முழு திருப்தியா உங்களுக்கு பண்ணி கொடுத்த மாதிரி முழு திருப்தியா நீங்க அடைஞ்ச மாதிரி உணரலாம். வெறுமனே நீங்க ஒரு நம்பரை எழுதிக்கிட்டீங்கனால் நீங்க தான் பாதிக்கப்படுறீங்க. இவ்வளவு நேரம் பேசுறது அனைத்தும் உங்களுக்கு நீங்க நன்மை அடையணும். நான் பற்ற ஒரு நம்பர், எனக்கும் நான் மோதிரத்தை போட்டிருந்தேன், போன தொடர்பே சொல்லியிருந்தேன். நான் பட்ட தொல்லைகள் நீங்க பார்க்க வேண்டாம்.
அனுபவப்படாம அடிபடாம ஒரு விஷயத்தை கொடுக்க முடியாது. வாழ்க்கையில் அடிபட்டு வந்த விஷயத்தை தான் உங்களுக்கு, நீங்களும் அந்த தொல்லையை சந்திக்க வேண்டாம்ங்கிறதுக்காகத்தான் இந்த விளக்கங்களை கொடுத்தேன். இன்றைய விளக்கங்கள் அனைத்தும் எனக்கு மனநிறைவை தருகிறது. அடுத்து ஒரு புதிய தொடரில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே, வணங்கி துதிப்பேன் விநாயகனே.